ஐயா. எத்தனை செய்திகள் பேசி அறிந்தோம் ஒவ்வொரு நாளும், எத்தனை மனிதரை கண்டு மகிழ்ந்தோம் ஒவ்வொரு நாளும், எத்தனை நாட்டு தமிழரை இணைத்தோம் ஒவ்வொரு நாளும், எத்தனை அமைப்பின் நட்பினை கொண்டோம் ஒவ்வொரு நாளும், எத்தனை கேள்விகள் எத்தனை பதில்கள் ஒவ்வொரு நாளும், எத்தனை 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 ஒவ்வொரு நாளும். கலந்துரையாடுவோம் கலந்துரையாடுவோம் கலந்துரையாடுவோம். எத்தனை செய்திகள் பேசி அறிந்தோம் ஒவ்வொரு நாளும், எத்தனை மனிதரை கண்டு மகிழ்ந்தோம் ஒவ்வொரு நாளும். திருக்குறள் வாழ்த்து பாடினோம், இசை தமிழ் பாடலும் பாடினோம், அறிவு வளர்ச்சிக்கு தேவைப்படும் வழி அனைத்தும் அனைத்தும் தேடினோம், ஆற்றல் மிகுந்த மனிதரை எல்லாம் தேடி தேடி ஓடினோம், அவர் உரை முடிந்த பின்னால் நாமும் அவருடன் கலந்து பேசினோம், உடல் நலம் பேசினோம், மனநலம் பேசினோம், பேச வேண்டிய வாழ்வின் செய்திகள் அடுக்கி அடுக்கி பேசினோம், சான்றிதழ் தந்தோம், வலையொலி தந்தோம், அன்பும் நன்றியும் போற்றினோம். எத்தனை செய்திகள் பேசி அறிந்தோம் ஒவ்வொரு நாளும், எத்தனை மனிதரை கண்டு மகிழ்ந்தோம் ஒவ்வொரு நாள். சங்க தமிழும் பேசினோம், இன்றைய தமிழும் பேசினோம், எந்த தமிழை பேசினாலும் நாம் பகுத்தறிவுடனே பேசினோம், சொல்லிய தொடங்கி சுவடிகள் வரையில் தோண்டி தோண்டி பேசினோம், பெண்ணிய தொடங்கி சூழ்நிலை வரையில் ஆய்ந்து தோய்ந்து பேசினோம், கவிதைகள் பாடினோம், கதைகளும் கூறினோம், பட்டிமன்றத்து நிகழ்வுகள் கூட பார்த்து பார்த்து பேசினோம், பிள்ளைகள் தொடங்கி பெரியவர் வரையில் இணைப்புரை தந்து பேசினோம். கலந்துரையாடுவோம் 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 கலந்துரையாடுவோம். அனைவருக்கும் வணக்கம். அனைவருக்கும் வணக்கம். இன்றைய நிகழ்ச்சி எண் இன்றைய நிகழ்ச்சி 2150 162 இன்றைய சிறப்பழைப்பாளர் இந்த சிறுபால்களை ஐயா அவர்களை இளவகளை கலந்துரையாடுவோம் கடனையாடும் பேரவையின் பேரவனை சார்பாக தாவாக வருக வழக்கவர என இருக்கிறோம். குரலும் பொருளும் குள்ளும் வளாட்டுக்கு செய்திகள் பொருளும் பொருளும் கூறுவதற்கு குள்ளும் புள்ளும் கூடுவதற்கு சகோதர சகோதரிகளை சகரக சகரவகடல்களை அன்புடன் அழைக்கிறோம். அம்புடன் இருக்கிறோம். குரலும் பொருளும் குள்ளும் வரலாற்று வரலாற்று செய்திகள் வரமணிக்கு டெல்லி ஆ பிரம்மநாயகம் ஐயா அவர்களை பிரம்மகலக ஐயா அவர்களை அன்புடன் அழைக்கிறோம். அம்புடன் இருக்கிறோம். இசைப்பாடல் வழங்குவதற்கு இசைப்பாட வழங்குவதற்கு தென்மொழி பண்ணன் தென்மொழி பண்ணல் ஏகவரசன் ஐயா அவர்களையும் ஐயா அவர்களையும் செந்தமிழ் பாடகி செந்தூர் பகுதி பாக்கியலட்சுமி அம்மா அவர்களையும் ஐயா அவர்களும் அம்மா அவர்களையும் அம்பா அவர்களும் அன்புடன் அழைக்கிறோம். அம்புடன் இருக்கிறோம். நிகழ்ச்சியின் முதல் பகுதியாக நிகழ்ச்சியை முகப்பரியாக
இன்றைய இந்திய குரல் கூறுவதற்கு குரல் கூறுவதற்கு தமிழ்குமரன் அண்ணா அவர்களை சமக்குரல் அமரன் இருக்கிறேன். அடுத்தவைகள் அன்றைய அனைவருக்கும் வணக்கம். அதிகாரம் 14 ஒழுக்கமுடைமை. ஒழுக்கம் என்பது அல்லால் வர்க்கம் உயிரிடும் பாவா படும் பதம் காக்க ஒழுக்கம் பேசு அவை தெரியும் மத்தியத்தில் ஒழுக்கமுடைமை குடிமை ஏற்க பெரிதும் வேறுமாய் ஒத்துக்கொள்ள கூடுவார்கள் ஒழுக்கமுடையவருக்கு நாக்கு பொருளில் ஒழுக்கமுடைய அன்களும் வேறும் ஒழுக்கத்தில் ஒழுங்கான ஒழுங்கு இழுக்கத்தில் ஏத பரமாக ஒழுக்கத்தில் இழுக்கத்தில் எய்துவர் எல்லா பழி நன்றைக்கு உத்தாக ஒழுக்கத்தை யாருக்கு வெற்றி பிடிப்பை தரம் ஒழுக்கம் எவருக்கு வாழ ஒழுக்கத்தோடு கலக்குற்று கல்ல அறிவியலா. நன்றி. நன்றிங்க அண்ணா. நன்றிங்க அண்ணா. அடுத்ததாக பத்மஸ்ரீ அக்கா அவர்களை பங்கநாட்டி அக்கா வகரை அமரன் இருக்கிறேன். நன்றி. அனைவருக்கும் வணக்கம். 28 படைசற்கு என்னை முன் எண்ணி தெய்வர் பலர் என்னை முன்னின்ற கல்வின்றவர் காண முயலில் அன்பின் பிழைத்தவர்கள் பேராண்மை என்ற தர்க்கம் என்று உற்ற காலூர் அன்பை மற்றதை நீங்கள் கைவேல் கடிப்போடு போக்கி வருபவன் படித்தமைப்பின் ஒட்டென்றா ஒன் கணவருக்கு திருப்புண்படாத நாளெல்லாம் வழிக்கணும் வைக்கும் தன் ஆணை எடுத்து சொல்லலும் செய்ய வேண்டி வேண்டாம் பாதுகாப்பு காரிகை நிற்க உரிநுயிர் அஞ்சான் மறவர் இறைவன் செறினும் சீர்கொண்டால் இல்ல இழைத்தது கிராமி சாவாரையாரை பிழைத்தது ஒழுங்கீர் பவர் குழந்தார்க்க நீர்மாக சாத்திருப்பின் சாப்பாடு எழுந்துகோள் தக்கரத்தோடைத்தேன். நன்றி. நன்றிங்க அக்கா. நன்றிங்க அக்கா. அடுத்ததாக ஷாலினி அக்கா அவர்களை ஷாலினி அக்கா வகரை அமரன் இருக்கிறேன். அழைத்ததற்கு நன்றி. அனைவருக்கும் வணக்கம். அதிகாரம் 35 துறவு. யாதரின் நீங்கியான் நோதல் அதனின் வேண்டி உண்டாக துறக்க துறந்த பின் இந்தியர் பால அடல் வேண்டும் ஐந்தன் புலத்தின் விழல் வேண்டும் வேண்டிய எல்லாம் வழங்கு இயல்பாகும் நோற்பிற்கொன்று இன்மை உடைமை மேலாகும் மற்றும் பெயர்த்து மற்றும் தொடர்பாடு எவன்கொள் பிறப்பற்கள் உச்சாருக்கு உடம்பு மிகை. நன்றி. நன்றிங்க அக்கா. நன்றிங்க அக்கா. குரலும் பொருளும் வரலாற்று செய்திகள் வழங்குவதற்கு டெல்லி பிரம்மநாயகம் ஐயா அவர்களை அன்புடன் இருக்கிறேன். அழைத்ததற்கு நன்றி. இன்றைய நிகழ்வு என் குரல் பேதமை அதிகாரத்தினுடைய 2வது குரல். பேதமையுள் எல்லாம் பேதமை காதன்மை கையல்ல தன் கட்செயல். தன்னால் இயலாத செயல்களை விரும்பி அவற்றில் தலையிடுவது என்பது பேதமைகளில் எல்லாம் மிகப்பெரிய பேதமையாகும். அறியாமையுள் எல்லாம் அறியாமை என்பது ஒருவர் தனக்கு நன்மை தராதவை மேல் எல்லாம் விருப்பம் கொள்வதே ஆகும். இனி வரலாற்றில் இன்று மே மாதம் 27ஆம் நாள். இதே நாளில் 1096ஆம் ஆண்டு மைன்ஸ் நகரை எமிச்சோ அடைந்தார். அவரது சீடர்கள் அங்கிருந்து யூதர்களை படுகொலை செய்ய தொடங்கினார். 1199ஆம் ஆண்டு ஜோன் இங்கிலாந்தின் அரசராக முடிசூடினார். 1073ஆம் ஆண்டு உருசிய பேரரசர் முதலாம் பீட்டர்ஸ்பர்க் நகரை அமைத்தார். 1799ஆம் ஆண்டு ஆஸ்திரிய படைகள் பிரெஞ்சு படைகளை சுவிட்சர்லாந்து மின்ஸ்டர் என்ற இடத்தில் தோற்கடித்தன. 1837ஆம் ஆண்டு இலங்கையில் கொழும்பு நகரில் வெள்ளப்பெருக்கினால் சற்றொப்ப 2000 வரையான வீடுகள் நீரில் மூழ்கின. பாலங்கள் பல சேதமடைந்தன. 1860ஆம் ஆண்டு இத்தாலியின் ஒற்றுமைக்காக கரிபால்டி சிசிலியின் பலமோர் நகரில் தாக்குதலை தொடங்கினார். 1883ஆம் ஆண்டு 3ஆம் அலெக்சாண்டர் உருசிய பேரரசராக முடிசூடினார். 1930ஆம் ஆண்டு உலகின் உயரமான கட்டடமாக அந்த நேரத்தில் கருதப்பட்ட 1046 அடி உயர கரைசுலர் கட்டடம் நியூயார்க்கில் திறக்கப்பட்டது. 1937ஆம் ஆண்டு கலிபோர்னியாவில் கோல்டன் கேட் பாலம் திறக்கப்பட்டது. 1958ஆம் ஆண்டு இலங்கை இனக்கலவரம் இலங்கை முழுவதும் ஊரடங்கு உத்தரவு பிறப்பிக்கப்பட்டு ஊடக தணிக்கை அறிவிக்கப்பட்டது. இலங்கை தமிழரசு கட்சி, ஜாதிக விமுக்தி பிரமுனா ஆகிய கட்சிகள் தடை செய்யப்பட்டன. 1958ஆம் ஆண்டு F4 பட்டம் 2 இந்த முதலாவது பரப்பு இடம்பெற்றது. 1960ஆம் ஆண்டு துருக்கியில் இடம்பெற்ற இராணுவ புரட்சியின் போது அரசு தலைவர் செயலாளர் பயார் பதவியிலிருந்து அகற்றப்பட்டார். 1967ஆம் ஆண்டு ஆஸ்திரேலியாவில் நடந்த பொது வாக்கெடுப்பில் பழங்குடிகளை மக்கள் தொகை கணக்கெடுப்பில் சேர்க்கவும் அவர்களின் வாழ்க்கை முறையை மேம்படுத்தவும் அரசாங்கத்திற்கு அதிகாரம் வழங்க மக்கள் அதிகாரம் அளித்தனர். 1971ஆம் ஆண்டு கிழக்கு பாகிஸ்தானின் பக்பாத்தி நகரில் வங்காள இந்துக்கள் 200 பேரை பாகிஸ்தானிய படையினர் படுகொலை செய்தனர். 1975ஆம் ஆண்டு இங்கிலாந்தில் டிபிள்ஸ் பாலத்தில் நடந்த பேருந்து விபத்தில் 33 பேர் உயிரிழந்தனர். 1980ஆம் ஆண்டு தென்கொரிய ராணுவம்
குவாங்சு நகரை குடிப்படைகளிலிருந்து மீள கைப்பற்றியது. 207 பேர் கொல்லப்பட்டனர். 1994ஆம் ஆண்டு சோவியத் அதிருப்தியாளர் அலெக்சாண்டர் செல்சின் 20 ஆண்டுகளுக்கு பின்னர் உருசியா திரும்பினார். 2006ஆம் ஆண்டு இந்தோனேசியாவில் சாவகத்தீவில் நிகழ்ந்த 6.4 அளவு நிலநடுக்கத்தில் சற்று 5700 பேர் வரை உயிரிழந்தனர். 37,000 பேர் காயமடைந்தனர். இந்த நாளில் இந்தியாவுடைய முதல் பிரதம அமைச்சர் ஜவஹர்லால் நேரு 1964ஆம் ஆண்டு காலமானார். வாய்ப்பிற்கு நன்றி, வணக்கம். நன்றிங்க ஐயா. நன்றிங்க ஐயா. அடுத்ததாக இசைப்பாடல் வழங்குவதற்கு தென்மொழி பண்ணன் தென்னூரி பண்ணன் ஈகவரசன் ஐயா அவர்களை அன்புடன் அழைக்கிறோம். அனைத்து தமிழ் நெஞ்சங்களுக்கும் அன்பான மாலை நேர வணக்கம். பாவலர் ஐயா அவர்களுடைய பாடல் இது. எனக்கு தெரியும் இந்த தமிழன் என்றைக்கும் உருப்பட மாட்டான் என்பது, தனக்கும் உதவான் தமிழுக்கும் உதவான், தன்னின நன்மைக்கும் நாட்டுக்கும் உதவான், திருப்பம் இல்லாமலே சென்ற திசையிலே தேடியும் ஓடியும் தேம்பியும் திரிவான், இருப்பினும் ஒருகை பார்த்திடலாம் அவன் இழிவினில் ஒரு துளி தீர்த்திடலாம். எனக்கு தெரியும் இந்த தமிழன் என்றைக்கும் திருந்திட மாட்டான் என்பது, மினுக்க தெரிந்துள்ளான் மெல்லுக்காய் திரிவான், மெப்புக்கே உழைப்பான் உப்புக்கும் அலைவான், காயினும் காய்வான் நனையினும் நனைவான், கடுமையாய் உதைப்பார்க்கு அடிமையாய் கிடப்பான், ஆயினும் ஒருகை பார்த்திடலாம் அவன் அடிமை குழியை தூர்த்திடலாம், ஆயினும் ஒருகை பார்த்திடலாம் அவன் அடிமை குழியை தூர்த்திடலாம். எனக்கு தெரியும் இந்த தமிழன் என்றைக்கும் உரிமையை மீட்கான் என்பது, மனக்குழப்பத்தினால் மாளினும் ஆழ்வான், மற்றவர் முயற்சியை நம்பவும் மாட்டான், தன்னினம் பேணான் தாய்மொழி பேணான், தன்னையே விற்று தங்குடல் வளர்ப்பான், எண்ணினும் ஒருகை பார்த்திடலாம் அவன் ஏற்றத்தில் நறுநீர் வார்த்திடலாம், எண்ணினும் ஒருகை பார்த்திடலாம் அவன் ஏற்றத்தில் நறுநீர் வார்த்திடலாம். எனக்கு தெரியும் இந்த தமிழன் இனியும் உணர்ந்திட மாட்டான் என்பது, இனக்கொலை புரிவதில் இவன் வெறும் எத்தன், இனக்கொலை புரிவதில் இவன் வெறும் எத்தன், இருப்பு கோடரிக்கு காம்புக்கு கொம்பன், நின்றாலும் நிற்பான் நெடுங்கிடை வீழ்ந்தால் நெருப்பு பிடித்தாலோ நெகிழாத வம்பன், நின்றாலும் நிற்பான் நெடுங்கிடை வீழ்ந்தால் நெருப்பு பிடித்தாலும் நெகிழாத வம்பன், என்றாலும் ஒருகை பார்த்திடலாம் அவன் இழிவினில் ஒரு துளி தீர்த்திடலாம், என்றாலும் ஒருகை பார்த்திடலாம் அவன் இழிவினில் ஒரு துளி தீர்த்திடலாம். நன்றி தம்பி, நன்றி, வணக்கம். நன்றிங்க ஐயா. இத்துடன் முதலாம் பகுதி நிறைவடைகிறது. இரண்டாம் பகுதியை சுவாஜாக்காவிடம் ஒப்படைக்கிறேன். நன்றி, வணக்கம். நன்றி. அனைவருக்கும் வணக்கம். கலந்துரையாடுவோம். பேரவை தமிழ்நாடு நடத்தும். அக்கா குரலமுது ஐயா சிறப்பழைப்பாளர் வரல. ஐயா காமராஜ் ஐயா, காமராஜ் ஐயா சிறப்பழைப்பாளர் ஐயா என்ன வரலையே அவங்க வரலைங்கய்யா. பாடல் தாங்கய்யா. ஈகவரசன் ஐயா, இசைப்பாடல் ஈகவரசன் ஐயா வாருங்க. மீண்டும் அழைக்கிறோம்னு சொல்லுங்க. நன்றி 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 நன்றி. உண்டன் குடும்பம் உண்டன் வாழ்க்கை உண்டன் நலன்கள் உண்டன் வளங்கள்
என்று மட்டும் வாழ்ந்து போக எண்ணி விடாதே. நீ இருந்து சென்ற கதையை மறக்க பண்ணி விடாதே. உண்டன் குடும்பம், உண்டன் வாழ்க்கை, உண்டன் நலன்கள், உண்டன் வளங்கள் என்று மட்டும் வாழ்ந்து போக எண்ணி விடாதே. நீ இருந்து சென்ற கதையை மறக்க பண்ணி விடாதே. நீ இருந்து சென்ற கதையை மறக்க பண்ணி விடாதே. உனக்கு மட்டும் நீ உழைத்தால் உலகம் உன்னை நினைக்குமா? தனக்கு மட்டும் வாழ்ந்து செத்த தனியன் வாழ்வை மதிக்குமா? உண்டன் குடும்பம், உண்டன் வாழ்க்கை, உண்டன் நலன்கள், உண்டன் வளங்கள் என்று மட்டும் வாழ்ந்து போக எண்ணி விடாதே. நீ இருந்து சென்ற கதையை மறக்க பண்ணி விடாதே. சொந்தம் பேசி சொந்தம் வாழ சொத்து நிலங்கள் மனைகள் சேர்க்க. சொந்தம் பேசி சொந்தம் வாழ சொத்து நிலங்கள் மனைகள் சேர்க்க என்று மட்டும் வாழ்ந்து போக எண்ணி விடாதே. நீ இறந்த பின்னும் உலகம் இருக்கும் மறந்து விடாதே. நீ இறந்த பின்னும் உலகம் இருக்கும் மறந்து விடாதே. உனக்கு மட்டும் நீ உழைத்தால் உலகம் உன்னை நினைக்குமா? தனக்கு மட்டும் வாழ்ந்து செத்த அன்னை மொழியும் அன்னை நீளமும் அனைத்து மக்களும் வாழ நினைக்கும். அன்னை மொழியும் அன்னை நீளமும் அனைத்து மக்களும் வாழ நினைக்கும். உன்னை உலகம் மறப்பதில்லை, ஒதுங்கி விடாதே. உன்னை உலகம் மறப்பதில்லை, ஒதுங்கி விடாதே. நீ உழைக்கும் உழைப்பில் உலகம் செழிக்கும், பதுங்கி விடாதே. நீ உழைக்கும் உழைப்பில் உலகம் செழிக்கும், பதுங்கி விடாதே. உனக்கு மட்டும் நீ உழைத்தால் உலகம் உன்னை நினைக்குமா? தனக்கு மட்டும் வாழ்ந்து செத்த தனியன் வாழ்வை மதிக்குமா? உண்டன் குடும்பம், உண்டன் வாழ்க்கை, உண்டன் நலன்கள், உண்டன் வளங்கள் என்று மட்டும் வாழ்ந்து போக எண்ணி விடாதே. நீ இருந்து சென்று விடாதே. நீ இருந்து சென்ற கதையை மறக்க பண்ணி விடாதே. நீ இருந்து சென்ற கதையை மறக்க பண்ணி விடாதே. நன்றிங்கம்மா. குரலமுது ஐயா அன்னபூர்ணி அம்மா கூப்பிடுங்க. இசை பாடல் வழங்குவதற்கு திருமதி அன்னபூர்ணி அவர்கள் அன்னபூர்ணி அம்மா. அம்மா அழைச்சதற்கு நன்றிம்மா. அதாவது ஒரு குழந்தை பாடல், நிலையான மகிழ்ச்சி எப்படி கிடைக்கிறது குழந்தைகளுக்கு அப்படிங்கிற மாதிரி. பேசும் தெய்வம் நீ, பெருகும் வம்சம் நீ, வீசும் தென்றல் நீ, விரும்பும் கரும்பே நீ, மாசே இல்லாத மனத்தை கொண்டாய் நீ, வாசம் மாறாத மழலையே நீ வாழ்க. அன்பின் வடிவம் நீ, அறிவு படிவம் நீ, பண்பின் தொடரும் நீ, பருவ கொடியும் நீ, இன்பம் நிலைப்பதற்கு எழுந்து வந்தாய் நீ, மண்ணின் மாண்பினையும் மகிழ்வாய் காப்பாய் நீ, அருகில் வந்தாலே ஆனந்தம் கொள்கின்றாய், உருகும் வகையினிலே உற்று பார்க்கின்றாய், கருணை கனியாய் கனகமணியானாய், பொருணை நதியானாய், பூவே நீ வாழ்க. நெஞ்சில் உதைக்கின்றாய், நீயாய் சிரிக்கின்றாய், வஞ்சம் இல்லாமல் வாழ துடிக்கின்றாய், கொஞ்சம் குரலினையே கொண்டாய் நீதானே, தஞ்சம் அடைந்தேன் நான் தாவி வருவாயே, தலையை திருப்புகிறாய், தாவ துடிக்கின்றாய்,
கலையின் முதலானாய் கவிதை தொடரானாய் அலையாய் கடலில் அலைந்து திரிகின்றாய் நிலையாய் மகிழ்ச்சியினை தருகின்றாய் வாழிய வாழியவே. நன்றி அம்மா. மற்றொரு பாடல். இப்பொழுது மழை மழை பெய்ய வேண்டும் என்று நினைக்கின்றோம். கடுமையான வெயில் அடிக்கின்றது. மழை பெய்தால் நலமாக இருக்கும் அல்லவா? இதோ மழை பாடல். வானம் கருத்தது முகிலும் பொழிந்தது மழை 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 மேனி நனைந்தது குளங்கள் நிறைந்தன மழை மழை மழை. வானம் கருத்தது முகிலும் பொழிந்தது மழை 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 மேனி நனைந்தது குளங்கள் நிறைந்தன மழை மழை மழை. மின்னல் கீற்றுகள் இடி முழக்கங்கள் மழை மழை மழை. இன்னல் தீர்ந்தது எங்கும் குளிர்ந்தது மழை மழை மழை. இன்னல் தீர்ந்தது எங்கும் குளிர்ந்தது மழை மழை மழை. மப்பு மந்தாரும் மஞ்சு கூட்டம் மழை மழை மழை. மப்பு மந்தாரும் மஞ்சு கூட்டம் மழை மழை மழை. தொப்பரையாக உடல் நனைந்தது மழை மழை மழை. வானம் கருத்தது முகிலும் பொழிந்தது மழை 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 மேனி நனைந்தது குளங்கள் நிறைந்தன மழை மழை மழை. உரித்த நொங்கு போல் ஒளி மழுங்கியது மழை மழை மழை. உரித்த நொங்கு போல் ஒளி மழுங்கியது மழை மழை மழை. பொறித்திடும் கரி போல் சலசல ஓசை மழை மழை மழை. பொறித்திடும் கரி போல் சலசல ஓசை மழை மழை மழை. இறங்கிய நீர்ச்சரம் ஏழையின் கண்ணீர் மழை மழை மழை. இறங்கிய நீர்ச்சரம் ஏழையின் கண்ணீர் மழை மழை மழை. உறங்கிய உலகம் உயிர்த்து எழுந்தது மழை மழை மழை. உறங்கிய உலகம் உயிர்த்து எழுந்தது மழை மழை மழை. வானம் கருத்தது முகிலும் பொழிந்தது மழை மழை மழை. மேனி நனைந்தது குளங்கள் நிறைந்தன மழை மழை மழை. மேனி நனைந்தது குளங்கள் நிறைந்தன மழை மழை மழை. நன்றிமா. ஐயா இன்னும் சிறப்பலை பண்ண வரலங்க ஐயா. வந்துட்டாங்கம்மா. ராஜேஸ்வரியா செல்லையா வந்துட்டாங்க. வந்துட்டாங்கம்மா. அனைவருக்கும் வணக்கம். கலந்துரையாடும் பேரவை தமிழ்நாடு நடத்தும் திராவிட கழகம் இதழ் எண் 2162 நாள் 27/5/2026 52 திருவள்ளுவர் ஆண்டு 2057. இன்றைய சிறப்பழைப்பாளர் முனைவர் திருமதி சே ராஜேஸ்வரி அம்மா அவர்கள். மொழிபெயர்ப்பாளர், பதிப்பாளர், இதழாசிரியர். விருதுகள்: சிறந்த மொழிபெயர்ப்பாளர் விருது நெருஞ்சி இலக்கிய இயக்கம் தஞ்சை. பெண் சாதனையாளர் விருது லேடி டோக் கல்லூரி மதுரை. இலக்கிய விருது திருப்பூர் முத்தமிழ் சங்கம். தமிழக அரசின் சிறந்த மொழிபெயர்ப்பாளர் விருது 2022. பேரா முனைவர் தே ஞானசேகரன் இயக்கிய விருது கோவை. குரல் பணி செம்மல் விருது தஞ்சை தமிழ் பல்கலைக்கழகம் அகல் அமைப்பு. இலக்குவனர் தங்கம் தமிழ் ஒளி விருது சங்கம் இலக்கிய மொழி பெயர்ப்பாளருக்கான திருவள்ளுவன் இலக்குவனார் தமிழ் அமைப்பு வழங்கியது. அம்மா அவர்கள் இன்று பேச எடுத்துக்கொண்ட தலைப்பு திராவிட கழகமும் திருவாரூர் கே தங்கராசு. அம்மா தாங்கள் 6 மணி வரை உரையாற்றினாங்கம்மா, பாருங்களேன். மறுபடியும் எனக்கு இந்த அருமையான வாய்ப்பை வழங்கிய காமராஜ் ஐயா அவர்களுக்கு நன்றி. இந்த உரையை கேட்க
இங்கு இணையத்தில் வந்திருக்கும் அறிஞர் பெருமக்களுக்கும் தமிழ் ஆர்வலர்களுக்கும் இயக்க நண்பர்களுக்கும் இனி யூடியூப் லிங்கில் கேட்க இருக்கும் அனைவருக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். உரையை தொடங்கும் முன்பு என்னுடைய முதற்கட்ட வேண்டுதலாக இதனுடைய யூடியூப் லிங்க் எனக்கு அனுப்பி தரும்படி அன்புடன் வேண்டுகிறேன். சென்ற முறை நான் பேசிய அந்த திராவிட மன்னர்கள் யூடியூப் லிங்க் எனக்கு கிடைக்கவில்லை. இன்றைக்கு நான் பேச இருக்கும் தலைப்பு திராவிட இயக்கமும் திருவாரூர் கே. தங்கராசுவும். இன்றைக்கும் நான் ஒரு நூலை பற்றித்தான் உங்களிடம் அறிமுகம் செய்ய இருக்கின்றேன். அந்த நூல் இந்த நூல் திருவாரூர் கே. தங்கராசு நினைவலைகள். இந்த நூலை வெளியிட்டது தந்தை பெரியார் திராவிடக் கழகம். இந்த நூலை நான் வாசிக்க தொடங்கும் போது இவர் உயிரோடு இருக்கிறார் என்று நினைத்து கொண்டே நான் வாசித்தேன். அடுத்த முறை சென்னை போகும்போது ராஜா அண்ணாமலைபுரத்தில் இவர் வீட்டுக்கு போய் இவரை பார்க்க வேண்டும் என்ற நினைப்புடன் அந்த நூலை வாசித்துக் கொண்டே வந்தேன். நூலினுடைய கடைசி பகுதியில் வரும்போதுதான் அவர் மறைந்து விட்டார் என்ற தகவல் எனக்கு தெரிந்தது. நான் மிகவும் ஏமாற்றம் அடைந்து போனேன். அடடா, இப்படி ஒரு அருமையான ஒரு இயக்க தோழரை நாம் சந்திக்க இயலாமல் போய்விட்டதே. அதாவது அந்த ஒரு 200 பக்க புஸ்தகமும் படிக்கும் போது இவரை பார்த்தா இது கேட்கணும், இதை பற்றி மேலும் கொஞ்சம் கூடுதலா தெரிஞ்சுக்கிடணும், இப்படின்லாம் ஒரு ஆசையோட படிச்சுட்டு அது கடைசியில வரும்போது அவர் இல்லை அப்படின்னு தெரியும் போது எனக்கு ரொம்ப ஏமாற்றமா போய்விட்டது. இது மாதிரியே இன்னொரு புக்கும் வாசித்தேன். அதாவது மறந்து போனவர்கள், மறக்கடிக்கப்பட்டவர்கள்னா, அதுவும் திராவிட இயக்க தோழர்கள். அவங்க பெரியார் இருந்த வரைக்கும் எவ்வளவு ஆக்டிவா செயல்பட்டாங்க. அந்த விஆ பழனி அந்த மாதிரிப்பட்ட ஆட்கள் நிறைய பேர். அது இன்னொரு நாள் நான் அந்த புத்தகத்துல இருக்கக்கூடிய செய்திகளை உங்களுக்கு சொல்றேன். உங்களில் இதை வாசிக்க விருப்பம் உள்ளவர்கள் வாங்கி வாசிக்கலாம். இது தந்தை பெரியார் திராவிட கழக வெளியீடு. எங்கேயுமே நமக்கு எளிதாக கிடைக்கக்கூடிய ஒரு நூல் தான். இன்னொன்னு, நம்முடைய வரலாற்றை நாம் அறிந்து கொள்வதற்கு மிகவும் உதவியாக இருக்கும். ஏன்னா இன்றைக்குள்ள இந்த பிஜேபி ஆட்சி காலத்துல நிறைய இளைஞர்களுக்கு பழைய வரலாறு தெரியாத காரணத்தினால இப்ப யாருங்க காஸ்ட் எல்லாம் பாக்குறா, இப்ப என்னங்க அன்டச்சபிலிட்டி இருக்கு, அப்படியெல்லாம் ரொம்ப மேம்போக்கா சொல்றாங்க. அதாவது ரிசர்வேஷன்ல படிச்சு வந்தவங்களே எங்களுக்கு ரிசர்வேஷன் தேவையில்லை, அந்த மாதிரி எல்லாம் கூட நீயா நானா நிகழ்ச்சியில பேசுறாங்க. என்ன சொல்றாங்க, இந்த ரிசர்வேஷன்னால நாங்க ரொம்ப அதாவது ஒரு தாழ்த்தப்பட்டவர்களாக நாங்கள் எங்களை ரொம்ப மட்டமா நினைக்கிறாங்க, அப்படியெல்லாம் பார்க்க வேண்டிய அவசியமே இல்லை, நாங்க மார்க் வாங்கி வந்துருவோம், எங்களுக்கு இந்த ரிசர்வேஷனே தேவையில்லை, அப்படியெல்லாம் சொல்றாங்க. ஆனா இதெல்லாம் சொல்றதுக்கு முன்னாடி என்ன மாதிரி சூழ்நிலைகள் இருந்துச்சு இந்த நாட்டுல, எவ்வளவு தூரம் திராவிட இயக்கம் போராடி அந்த இன்றைக்குள்ள நிலையை ஏற்படுத்தி இருக்கு அப்படின்றதெல்லாம் நம்ம இப்ப எங்களுக்கு தெரியும். நான் ஒரு 6-7 வயசு இருக்கும் போது காங்கிரஸ் பீரியட் இருந்துச்சு. அப்ப பெரும்பாலும் யாரும் பஸ்ல ஏறி போக மாட்டாங்க. கிறிஸ்டியன்ஸ், டீச்சர்ஸ், பிராமின்ஸ், கொஞ்சம் இந்த முதலியார், செட்டியார், பிள்ளைமார் அந்த மாதிரி பட்ட ஆட்கள், அதுவும் நல்ல வீடு வாசல், காரு பங்களா, அப்படி காரு இல்லாட்டினாலும் ஓரளவுக்கு அப்படின்னா பஸ்ல எல்லாம் போவாங்க. மற்றவர்கள்லாம் நடந்து பழகி இருப்பாங்க. அவங்களுக்கு நடக்கிறது ஒரு பெரிய சிரமம் கிடையாது. இருந்தாலுமே ஒரு முடிய நேரத்துல கூட ஒரு பஸ்ல போய் இறங்கிக்கிடலாம் அங்க அப்படின்னா வேண்டாம், மெல்ல மெல்ல நடந்து போயிருவோம், பொடி நடையா நடந்து போயிருவோம், அப்படிதான் ப்ரிஃபர் பண்ணுவாங்களே தவிர பஸ்ல போகலான்ற சாய்ஸ் எடுக்கவே மாட்டாங்க. அப்போ இந்த 1967 அண்ணா ஆட்சி வந்த பிறகுதான் அப்படி எல்லாரும் கொஞ்சம் நிமிர்ந்து நடக்க ஆரம்பிச்சாங்க. எப்படின்னா ஷர்ட் போடுறது, தோல்ல துண்டு போடுறது, நல்லா ஷேவ் பண்ணி அந்த அரும்பு மீசை வைக்கிறது, அது திமுகவினருடைய ஒரு அடையாளம், ஒரு அரும்பு மீசை வைக்கிறது. அப்புறம் பஸ்ல ஏறி சமமா போய் உட்கார்றது, உட்கார்ந்து இருக்கிறது ஐயரா, செட்டியாரா, முதலியாரா, அதை பற்றி எல்லாம் கவலை இல்லை.
சரிக்கு சமமா உட்கார்றது, அவங்களும் எந்திரி தள்ளிப்போ அல்லது ஒத்து 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 அப்படின்னுவாங்க. அந்த பஸ்ல இறங்கும் போது யாராவது ஏறினாங்கன்னா, அப்ப ஏற ஒரு வழி இறங்க ஒரு வழி இருந்தது. இருந்தாலும் அப்படி முன்ன பின்ன வந்துட்டாங்கன்னா ஒத்து 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 அப்படின்ட்டு படாம இறங்குவாங்க. அந்த மாதிரிலாம் அதுக்கு பிறகு பேச முடியல. இப்ப எல்லாம் நீங்க நினைச்சு பார்க்க முடியுதா? அந்த மாதிரி ஒரு இதெல்லாம் கற்பனை பண்ணி பாருங்க. உங்களுக்கு எல்லாம் அது தெரியவே தெரியாது. அப்போ அதற்கு பிறகுதான் நிறைய பேர்களுக்கு ஒரு நிமிர்ந்து நடக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்பட்டது. யாரையும் நிமிர்ந்து சார்னோ ஐயானோ ஃபேஸ் பண்ணி கேட்கலாம். இல்லைன்னா அப்படி கொஞ்சம் கூனி குறுகி மேச்சட்டை போடாம துண்டை தோல்ல போடாம துண்டை எடுத்து அப்படி கையில போட்டுக்கிட்டு, இப்ப விஜய் வந்து வேஷ்டி சட்டை கட்டாம பேண்ட் ஷர்ட் கட்டி வர்றாரு. அதுவே நம்ம இடத்துல ஏற்பட்ட மிகப்பெரிய மாற்றத்தை குறிக்குது. அப்ப அந்த வெள்ளை வேட்டி சட்டை போடுறதுக்கே ஒரு அந்தஸ்து வேணும். எல்லாரும் வெள்ளை வேட்டி சட்டை போட்டுறக்கூடாது. என்ன வெள்ளையும் சொல்லையுமா திரியிற, வசதி வந்துருச்சா, வசதி கூடி போச்சா, அப்படியெல்லாம் நக்கல் அடிப்பாங்க. அதுவும் அந்த தோல்ல துண்டு போடுறதுன்றது ஒரு பெரிய கௌரவ சின்னம். அந்த மாதிரி தோல்ல துண்டு போட்டவர்கள் வந்து திராவிட கழகத்தினர், திராவிட இயக்கத்தை சேர்ந்தவர்கள், திமுக, அதுக்கு பிறகு வந்து அண்ணா திமுகன்னு வச்சுக்கலாம். அப்போ அந்த திமுக கொண்டு வந்த பெரிய மாற்றம் வந்து தோல்ல துண்டு போட்டது. அப்ப அண்ணாலாம் அப்படி ஒரு தோல்ல ஒரு துண்டு போட்டு நடந்து வர்ற அந்த ஒரு காட்சியெல்லாம் நம்ம பார்க்கலாம். அந்த அணிவகுப்பின் போது, போலீஸ் அணிவகுப்பின் போது அவர் வர்றதெல்லாம் ரொம்ப கம்பீரமா இருக்கும். துண்டு போடுறதே ஒரு பெரிய கௌரவம். அவர் முதலியார் தான், பட் இருந்தாலுமே he represented all the downtrodden community. அப்போ அவரை பார்த்து எல்லாரும் அந்த மாதிரி ஒரு நிலையை, ஒரு உயர்வை பெற்றார்கள். அப்போ அதெல்லாம் வந்து சும்மா வரல. அந்த கத்தியின்றி ரத்தமின்றி யுத்தம் ஒன்று வந்தது, சத்தியத்தின் நித்தியத்தை நம்பும் யாரும் சேர்வேர்னு காங்கிரஸ்க்கு பாடி இருந்தாலும் கூட, இதெல்லாம் வந்து இன்றைக்கு நம்ம இன்னைக்கு ஒரு பேண்ட் ஷர்ட் போட்டு இன்றைய முதலமைச்சர் வந்து ஒரு வெள்ளைக்காரர் மாதிரி ஒரு கோட் சூட் போட்டு பதவியேற்றுக் கொள்கிறார். அவர் அன்றாடம் அலுவலகத்துக்கு வர்றாருன்னா, அந்த இந்தியை விட்டு விட்டு ஆங்கிலத்தை நாம் ஏற்றுக்கொண்டதன் விளைவு. இன்றைக்கு மும்மொழி திட்டம் PM ஸ்ரீன்னு கொண்டு வரணும்னு நினைக்கிறாங்களே, அதெல்லாம் வந்துட்டா நம்ம வந்து திரும்ப வேஷ்டி தார்பாச்சு கட்டுறதோ அல்லது வேற மாதிரி உடுத்துறதோ, அவங்க அப்படி உடுத்துவாங்க, நம்ம அப்படி உடுத்தக்கூடாது, வேற மாதிரி உடை உடுத்தணும் அப்படின்ற ஒரு நிலைமைக்கு வந்துருவோம் திரும்ப. அப்போ இந்த ஆங்கிலம் படித்த காரணத்தினால முதல்ல அவங்க மேல் சட்டை போட்டாங்க, மேல் துண்டு போட்டாங்க திமுக காலத்துல. அதுக்கடுத்து அண்ணா திமுக காலத்துல கலாச்சாரத்தை விட்டுட்டாங்க. ஒரு சின்ன டவல் போடுறது, நாஞ்சில் மனோகரன், எம்ஜிஆர் எல்லாம் ஒரு சின்ன மேல மட்டும் ஒரு சின்ன ஷால் மாதிரி ஒரு போடுறது, அப்படியெல்லாம் கலர் கலரா அப்படியெல்லாம் போட்டுட்டு இருந்தாங்க. அப்புறம் அதுவும் போய் இப்ப வந்து பேண்ட் ஷர்ட்டு சூட்டு அப்படி ஃபுல் சூட் போடுறது, அந்த மாதிரிலாம் ஒரு நாகரிகத்துக்கு வந்துட்டோம். நம்ம வந்து சர்வதேச மனிதனாக, அனைத்துலக மனிதனாக டுவர்ட்ஸ் யூனிவர்சல் மேன்ஹுட் பயணம் பண்ணிக்கிட்டு இருக்கோம். தமிழன் அப்படின்றது வந்து அதை தாண்டி நம்ம ஒரு யூனிவர்சல் அவுட்ஃபிட்டுக்குள்ள போயிட்டோம். ட்ரெஸ் மேக்கிங் அந்த மாதிரி போயிட்டோம். இன்னும் வந்து நம்ம பழமையை நோக்கி போகணும்னு அவசியம் இல்லை. ஆனா இன்றைக்கு வந்து இருக்கக்கூடிய அந்த மத்திய அரசு அந்த சிந்தனைகள், மக்களிடையே அந்த சிந்தனைகள் இருக்கு. அதனால என்ன தப்பு, இதனால என்ன தப்பு அப்படின்ற மாதிரி எல்லாம் அவங்க நினைக்கிறதுக்கு வந்து பழைய வரலாறு தெரியாத காரணம் தான். அதனாலதான் நான் இந்த புக்கை வந்து தேர்ந்தெடுத்து எல்லாருக்கும் இதுல உள்ள சில விஷயங்களை சொன்னா, ஒருவேளை கொஞ்சம் ஆர்வம் எடுத்து ஒரு 10 பேர் இந்த புக்கை வாங்கி படிக்கலாம். ஓ, இப்படிப்பட்ட கஷ்டகாலம்லாம் நம்ம கடந்து வந்திருக்கோமா அப்படின்றது புரியும் போது இனி திரும்ப அப்படி போயிடக்கூடாது, நம்ம முன்னோக்கி போகணும் அப்படின்ற ஒரு எண்ணம் வந்து வரலாம். ஏன்னா இன்னைக்கு ஒரு அது என்னது, இந்த அணு விஞ்ஞானம் சம்பந்தப்பட்ட ஒரு துறையை சேர்ந்தவர், அவர் வந்து ஒரு விஞ்ஞானி. அவர் சொல்றாரு, தளபதி ராம்குமாருடைய பேட்டியில, ஐஐடியில படிக்கிறதுக்கு, ஐஐடி தானே அது, அதுல படிக்கிறதுக்கு ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கு 1.5 கோடி கவர்மெண்ட் செலவழிக்குது. ஆனா அவங்க நன்றி இல்லாம இங்க இருந்து உடனே எல்லாரும் ஃபாரின் போயிடுறாங்க. நம்முடைய டாக்ஸ் பேயர்ஸ் மணியில படிக்கிறாங்க. டாக்ஸ் பேயர்னா நம்ம உடனே அந்தானி அதானி அம்பானின்னு நினைக்க கூடாது. ஒரு பிச்சை எடுக்கிறவங்க கூட ஒரு ரூபாய்க்கோ 80 காசுக்கோ ஒரு பாராசெட்டமால் ஒரு மாத்திரை வாங்கினா
அதுல அவன் வந்து ஒரு 10 காசு வரி கட்டுவான். அந்த 10 காசு வரியில ஒரு 2 காசு வரி வந்து இந்த ஐஐடியில படிக்கிறவங்களுக்கு போயிருக்கும். உண்மைதானே? டாக்ஸ் பேயர்ஸ்னும் போது எல்லாருடைய, ஒரு கூலி வேலை பார்க்கறவங்க, ஒரு மண்ணு சுமக்கிறவங்க, ஒரு மூட சுமக்கிறவங்க எல்லாருமே ஒரு மாத்திரை தலைவலிக்குதுன்னு வாங்கினா அதுல அவங்க எவ்வளவு வரி கட்டுறாங்களோ அந்த வரியில ஒரு பகுதி கல்விக்காக பயன்படுத்துறதுனால அதையும் எடுத்துதான் அந்த ஐஐடி மாணவர் படிச்சிருப்பாரு. படிச்சுட்டு அந்த விஞ்ஞானி சொல்ற மாதிரி கொஞ்சம் கூட தே ஆர் நாட் லாயல் டு த கண்ட்ரின்றார். உண்மைதான். அவங்க கொஞ்ச காலமாவது இங்க வேலை பார்க்காம வெளிநாட்டுக்கு, அதுக்கு என்ன சொல்றாங்க, எங்களுக்கு அறிவு இருக்கு நாங்க போறோம்ன்றாங்க. அறிவு மட்டும் இருந்தா போதுமா? படிக்கிறதுக்கான சகல வசதிகளையும் உருவாக்கி தர்றது நம்ம நாடு தானே, நம்முடைய பணம் தானே. ஆனா அங்க போயிடுறாங்க. நாங்க வந்து அரசு பள்ளிகள்லயும் மற்ற பள்ளிகள்லயும் படித்த செகண்ட் கிரேட் மாணவர்களை வைத்துத்தான் இன்றைக்கு இந்த இஸ்ரோ இந்த மாதிரி இதெல்லாம் நாங்க வந்து சிறப்பாக நடத்திக்கிட்டு இருக்கோம். நமக்கு தெரியும், அவர் விஞ்ஞானி சிவன், அப்புறம் மயில்சாமி அண்ணாதுரை, அப்துல் கலாம் ஐயா, இவங்க எல்லாருமே வந்து நம்ம அரசு பள்ளிக்கூடத்திலயோ அல்லது எய்டட் ஸ்கூல்ஸ்லயோ படிச்சவங்க தான். இவங்கதான் பெரிய விஞ்ஞானிகளா இருக்காங்க. இன்னும் அந்த ஐஐடியில படிச்சவங்களும் இங்கேயே இருந்தாங்கன்னா இந்தியா இன்னும் முதல் வல்லரசு நாடாக வரும் அப்படின்ற ஒரு ஆர்வத்துல அவர் அந்த ஒரு பாயிண்ட குறிப்பிடுறாரு. இதை நம்ம நினைவுல வச்சுக்கிறோம். நம்ம மக்களுக்கு எவ்வளவோ நம்ம டாக்ஸ்ல வந்து எஜுகேஷனை வந்து டெவலப் பண்றோம். ஆனா இன்னைக்கு அந்த கல்வி தரத்தை திரும்ப கீழே கொண்டு வர்றதுக்கு முயற்சி பண்றாங்க அப்படின்றத புரிஞ்சுக்கிட்டு நம்முடைய முன் வரலாறு என்ன என்பதை இந்த நூலின் மூலமாக தெரிந்து கொள்வோம். இந்த நூல்ல இருந்து நான் படித்ததை 3 பகுதியா பிரிச்சிருக்கேன். ஒண்ணு பெரியார் பற்றிய தகவல், மற்றொன்று திருவாரூர் கே தங்கராசு அவர்களை பற்றியது, இதற்கிடையில இந்த எம்.ஆர். ராதா, எம்ஜிஆர் அந்த மாதிரி சில தகவல்கள், இப்படி 3ஆக நான் பிரிச்சிருக்கிறேன். முதல்ல பெரியார் பற்றிய விஷயங்கள் என்னென்ன அந்த நூல்ல சொல்லப்பட்டிருக்குன்னு பார்ப்போம். அதுலயே வந்து அவர் எடுத்துக்கொண்ட அந்த 3 முக்கிய போராட்டங்கள், அந்த 3 முக்கிய போராட்டங்கள் பற்றி சொல்லும் போது நமக்கு நம்முடைய அந்த காலத்து நிலையும் இந்த காலத்துல இருக்கக்கூடிய நம்ம வாழ்றது எப்படிப்பட்ட ஒரு பொன்னான காலத்துல ஒரு பொற்காலத்துல வாழ்ந்துகிட்டு இருக்கோன்றதும் தெரியும். பெரியார் வந்து ரொம்ப சிக்கனமானது. இப்ப ஒரு கூட்டத்துக்கு போறாரு, அவருக்கு ஒரு வேன் இருக்கும். ஐயா நாங்களும் அந்த கூட்டத்துக்கு தாங்கயா வர்றோம், நாங்க வந்து அப்படின்னு பேசினா, எதுக்கு இங்கயா பஸ்ல போறீங்க, பஸ்ல கொடுக்குற காசுல பாதி காசை கொடுங்க, நம்ம வேன்லயே வந்துருங்க அப்படியும் பாரான். அதாவது அவங்களுக்கும் மிச்சம்தான், பஸ் காசு கொடுக்கறதுல அவங்களுக்கும் அதுல ஒரு பாதி காசு என்கிட்ட கொடுத்துருங்க, நான் உங்களை எங்க வேன்லயே கூட்டிட்டு போயிடுறேன் அப்படின்னு பாரான். அப்ப 2 பக்கமும் நன்மை, 2 பக்கமும் லாபம். அப்படி அது அப்படி கூட்டிட்டு போகும்போது வழியில எங்கேயாவது இந்த வெள்ளரிக்காய், நிலக்கடலை, அவிச்ச கடலை இதெல்லாம் வித்தா அதை வாங்கி அவர்கிட்ட வந்து ஒரு பென் நைஃப் ஒண்ணு பாக்கெட்ல போட்டிருப்பாராம். அதை எடுத்து அந்த வெள்ளரிக்காய அரிந்து துண்டம் போட்டு துண்டு துண்டா எல்லாருக்கும் அதை டிஸ்ட்ரிபியூட் பண்ணுவார். அப்படி ஒரு தந்தை உள்ளத்தோடு இருக்கக்கூடியவர். தந்தை பெரியார் என்பதற்கு வந்து எல்லாரும் யாருக்கு தந்தை அப்படி இப்படின்லாம் கேள்வி பண்ணுவாங்க இந்த தினமலர்காரங்க. அப்படிலாம் இல்லை, அந்த மனசுதான் காரணம். இன்னொரு இதுன்னு சொல்றேன். அவர் வந்து ஒரு அநாத ஆசிரமம் வச்சிருந்தார் பெரியார். பெரியாருடைய அநாத ஆசிரமத்துக்கு ஒரு தடவை யாரோ போறாங்க. போய் பார்க்கும் போது பிள்ளைகள்லாம் சாமி பாட்டு படிக்குது. என்னங்க ஐயா நீங்க ஊருக்கே உபதேசம் பண்றீங்க கடவுள் கிடையாதுன்னு, இங்க எல்லாம் சாமி பாட்டு பாடுது அப்படின்றாங்க. அப்போ பெரியார் சொல்றாரு, ஏதோ அதுக்கு வழி இல்லாத காரணத்தினால நம்ம கிட்ட வந்திருக்குதுங்க, நம்ம அதுகளை வளர்க்குறோம், அதுக்காக நம்ம கருத்தை திணிக்க கூடாது. என்ன ஒரு உத்தமமான குணம் பாருங்க. இந்த பிஞ்சு மனசுல நம்ம கருத்தை திணிக்க கூடாது. அது வளர்ந்து வரும்போது எது சரி எது தப்புன்னு அப்ப தெரிஞ்சுக்கிறட்டும். இது நம்ம குறிப்பிடத்தக்க அம்சம். ஒரு விஷயம் என்னன்னா, அவங்களுக்கு வசதி இல்லை, ஆதரிக்க பெற்றோர் இல்லை என்பதற்காக நான் அவர்களை வளர்க்கிறேன். ஒரு ஆசிரமம் வச்சு இந்த பிள்ளைகளை வளர்க்கிறேன். அதுகளை நான் வளர்க்கிறேன்ற ஒரே காரணத்துக்காக, நான் சோறு போடுறேன்றதுக்காக என் கருத்தையும் சேர்த்து அது மூளைக்குள்ள திணிக்க கூடாது. அது வளர்ந்து வந்த பிறகு ஒரு 17-18 வயசு ஆகும்போது, எப்பொருள் யார் யார் வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவுன்னு அப்ப படிச்சுக்கிறட்டும். அது கடவுள் இருக்கா இல்லையான்னு அப்ப படிச்சுக்கிறட்டும். இப்ப எல்லாத்தையுமே அதுகளுக்கு கொடுப்போம்.
கடவுள் இருக்காருன்ற அந்த துதிப்பாடல்கள் எல்லாம் சொல்லி கொடுப்போம். எல்லா பிள்ளைகளையும் மாதிரியே அதுகளை வளர்த்து விடுவோம். அது வளர்ந்த பிறகு எது தவறு எது சரின்னு அதுகளுக்கு புத்தி வர்ற வயசுல அது தெரிஞ்சுக்கிறட்டும். நம்ம கருத்து திணிப்பு செய்ய வேண்டாம் அப்படின்றது பெரியாருடைய கொள்கை. ஏன்னா இதை படிக்கும் போது ரொம்ப வியந்து போயிட்டு, அப்ப எவ்வளவு நல்ல மனுஷன், எப்படி ஒரு உத்தமமான ஒரு மனிதன் அப்படின்ட்டு. இன்னொரு கருத்தும் நான் படிச்சேன். அது என்னன்னா, பெரியார் ஒரு கல்லூரி, அதாவது இந்த டீச்சர் ட்ரைனிங் காலேஜ் மாதிரி அப்படியெல்லாம் அப்ப கல்லூரி வைத்து நம்ம இயக்க தொண்டர்களுடைய பிள்ளைகளை அதை சேர்த்து அவங்களுக்கு ஒரு வேலை வாய்ப்புக்காக அந்த மாதிரி எல்லாம் ஒரு செய்துகிட்டு இருக்கிற வேலையில கொஞ்சம் பிரச்சனை ஆயிருது. ஆன உடனே இவர் என்ன நினைக்கிறாரு, அதாவது என்ன பிரச்சனைனா, இவர் சொல்ற இயக்க தோழர்களுக்கு பிள்ளைகளுக்கு அங்க இடம் கொடுக்காம ஃபீஸ் கட்டக்கூடியவங்களுக்கு இடம் கொடுக்கறதுன்ட்டு வந்துடுறாங்க. அது இப்ப வீரமணி மணியம்மை அவங்களுடைய எண்ணம் கொஞ்சம் வேறையா இருக்கு. அதாவது பணம் இருந்தாதான் கல்லூரி நடத்த முடியும், அப்ப ஃபீஸ் நம்ம கண்டிப்பா கலெக்ட் பண்ணணும், நம்ம இல்லாத பிள்ளைகளையே சேர்த்துக்கிட்டு இருந்தா அப்புறம் எப்படி காலேஜ் நடத்துறது அப்படின்னு அவங்க ஃபீஸ் கட்டுறவங்களுக்கு ப்ரிஃபரன்ஸ் கொடுக்குறாங்க. அப்போ பெரியார் பார்த்துட்டு, சரி இது நம்முடைய நோக்கத்தை நிறைவேற்றாது போல தெரியுது இந்த கல்லூரி, அதனால இது அரசுக்கு எழுதி கொடுத்துருவோம். எழுதி கொடுத்துட்டா அவங்க அரசுனா இலவசமாகத்தானே நடத்தணும், அவங்களுக்கு நிர்வாக செலவெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லைல்ல, அது அரசாங்க பொறுப்பாக போய்விடும். அப்ப நம்ம நினைச்சது நடக்கும், ஏழை பிள்ளைகளுக்கு அங்க சீட்டு கிடைக்கும். ஏன்னா அங்க ஒன்றும் பெரிய ஃபீஸ் ஒன்றும் கலெக்ட் பண்ண போறது இல்லை, நம்ம தனியார் கலெக்ட் பண்றதை விட அங்க கம்மியா இருக்கும், எல்லா பிள்ளைகளும் படிப்பாங்க. நான் இந்த மாதிரி 1-2 பேருடைய சாய்ஸ்ல இல்ல செலெக்ஷன் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ், அட்மிஷன் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ், அது நல்லது, நம்ம தனிநபர்கிட்ட இதை விட்டு வைக்க கூடாது அப்படின்ட்டு இவர் பக்தவத்சலம் முதலமைச்சராக நான் அரசாங்கத்துக்கு இந்த கல்லூரியை கொடுக்குறேன்னு சொல்றேன். சரின்னு இதுல ஒரு வினோதத்தை பாருங்களேன். பக்தவத்சலம் காலேஜ் கொடுக்குறேன்னு சொல்லும் போது யாராவது வேண்டான்னு சொல்ல முடியுமா? கவர்மெண்ட் அவங்க பக்தவத்சலம் என்ன பண்றாரு, ஐயோ கடவுள் இல்லைன்னு சொல்ற ஆள்கிட்ட போய் நான் காலேஜை வாங்க போறேன்னு, அது எவ்வளவு பெரிய பாவம், கடவுள் என்னை மன்னிக்கவே மாட்டாரு, அது தெய்வ நிந்தையாயிருமே அப்படின்னு அவர் போய் சங்கராச்சாரியார் காஞ்சி சங்கராச்சாரியார்கிட்ட போய் விழுந்து கும்பிட்டு வணங்கி, ஐயா என்னை மன்னிச்சிருங்க, எனக்கு வேற வழி இல்ல, இந்த பெரியார் கொடுக்குற காலேஜ் நான் கவர்மெண்ட்ன்ற காரணத்தினால நான் வாங்குறேன், நான் என்னுடைய சொந்த யூஸ்க்காக எல்லாம் கிடையாது அப்படி இப்படின்னு மன்னிப்பு கேட்டு கும்பிட்டு அப்புறம் வாங்க வர்றாருன்னா அந்த ஒப்பந்தம் எல்லாம் கையெழுத்தாகுது, மேடையெல்லாம் போட்டிருக்காங்க, அந்த பள்ளிக்கூடத்தை பெற்றுக்கொண்டேன்ற அந்த டாக்குமெண்ட்ஸ் அதெல்லாம் சைன் ஆகுது. ஆனா அவங்க என்ன பண்றாங்க, மேடையில பெரியாரை ஏற விடல, அது ஒரு அரசு விழாவாக நடக்குது, ஆனா அந்த மேடையில பெரியாருக்கு இடம் இல்லை. பெரியார் பரவாயில்லன்றாரு, நம்முடைய நோக்கம் பிள்ளைங்க படிக்கணும், ஏழை பிள்ளைங்க படிக்கணும் அப்படின்னும் போது அங்க நம்மளை கூப்பிட்டு மாலை மரியாதை செய்யணும், சிறப்பு செய்யணும்னு எதிர்பார்க்க கூடாது. இப்ப நம்ம கொடுத்தாச்சு, இனி அது அவங்கது, அப்ப அவங்களுடைய முடிவுப்படிதான் இருக்கணும், அவங்கள மதிச்சுதானே நம்ம கொடுக்குறோம் அப்படின்ட்டு இவரு ஸ்டேஜுக்கே போகல, ஸ்டேஜுக்கே அவங்க கூப்பிடல, அவர் ஆனர் பண்ணல, காலேஜ் எழுதி வாங்கி ஒரு விழா நடத்தி போயிட்டு. அப்போ அவருக்கு அவருடைய அல்டிமேட் கோல் நோக்கம் என்னன்னா பிள்ளைங்க படிக்கணும். இதுல நமக்கு தனிப்பட்ட மரியாதை இதெல்லாம் கௌரவம்லாம் தேவையில்லை. இந்த மாதிரி தன்னை ஒருத்து மற்றவர்களுக்கு நன்மை செய்யறவங்க எல்லாம் வையத்துள் வாழ்வாங்கு வாழ்ந்து வானுரையும் தெய்வத்துள் வைக்கப்பட்டவர்களாக. அப்புறம் அவருடைய எளிமையான பண்புக்கு இன்னொரு உதாரணம் சொல்றேன். இப்போ திருவாரூர் கே தங்கராசு அவர்களை பற்றிய நினைவலைகள் தான் அந்த புத்தகத்துல தொகுக்கப்பட்டிருக்கு. அது அவர் எழுதின புக்குல, அவர் எங்கெங்கயோ எழுதின விஷயங்களை நான்னு தான் அவர் எழுதியிருக்கிறாரு, அதை தொகுத்து இருக்காங்க. அப்போ அவர் பெரியார் பேசுற கூட்டத்துல எல்லாம் பேசியிருக்காரு. ஒரு தடவை அவரை நேர பாக்குறாரு, அப்போ அறிமுகப்படுத்தி வைக்கிறாங்க, இவர் தான் தங்கராசு, சேலத்து கூட்டத்துல பேசும்போது அறிமுகப்படுத்தி வைக்கிறாங்க. அப்ப அவர் சொல்றாரு, பெரியார் சொல்றாரு, நீங்க சேலம் கூட்டத்துல பேசுனீங்கல்ல, சரி நீங்க எப்பவும் கூட்டத்துக்கு வந்தீங்கன்னா என்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லுங்க,
வெளியூர்ல அப்ப நிறைய ஒவ்வொரு ஊரா கூட்டத்துக்கு டெய்லி ஒரு ஊர்ல போய் கூட்டம் போடுறதும் பேசுறதும் தான் அவங்களுடைய வேலை. முழு நேர பணியே வந்து மேடை பேச்சு தான், கொள்கை பிரச்சாரம் தான். அப்போ நீங்க சொல்லுங்க, அது மாதிரி போகும்போதும் சொல்லிட்டு போங்க. இல்லைன்னா நீங்க கோவிச்சுட்டு போயிட்டீங்களோன்னு நான் நினைச்சுக்கிறேன். எவ்வளவு ஒரு எளிமையான குழந்தை மனம் பாருங்களேன். என்ன அவரு சொல்லாம கொள்ளாம போயிட்டாரு, எதுவும் அவருக்கு மனசுக்கு திருப்தியா இல்லையோ, கோவிச்சுட்டு போயிட்டாரோ, யாரும் எதுவும் சரியா அவரை கவனிக்கலையோ அப்படின்னு இப்ப ஒரு மனசுக்கு தோணுமா, பெரியார் மனசு. அப்ப அவர் சொல்றாரு, சொல்லிட்டு போங்க, இல்லைன்னா நீங்க கோவிச்சுட்டு போயிட்டீங்களோன்னு நினைச்சுக்கிறேன். எவ்வளவு ஒரு குழந்தை மனம் பாருங்களேன். மிகப்பெரிய அவர் மற்றவர்களை பற்றி பேசும் போதெல்லாம் ஞான சம்பந்தன் 4000 சமணர்களை எரித்தான் அப்படின்னு சொல்லும் போதெல்லாம் கூட்டம் அப்படியே நெருப்பு கனன்று கொண்டு இருப்பது போல இருக்கும். ஏன்னா ஞான சம்பந்தரை வந்து யாரும் அவன் இவன்னு சொல்ல முடியாது. அவர் சொல்றாரு, அவ்வளவு ஆக்ரோஷமா பேசக்கூடிய, வீராவேசமாக பேசக்கூடியவர், அந்த ஆதிக்க சாதியாக இருந்த பார்ப்பனரை எதிர்த்து நின்ற ஒரு மனிதர். மனசளவுல பார்த்தா ஒரு குழந்தை மாதிரி. ஆட்களை பழகுறதுலயும் ஆட்களை வந்து தக்க வைத்துக் கொள்வதிலையும் அவர் வந்து முன்னுரிமை கொடுக்கிறார். அதற்குத்தான் முன்னுரிமை கொடுக்கிறார். அதே மாதிரி அவர்கிட்ட போய், ஐயா அன்னைக்கு நல்லா பேசுனீங்க, உங்க ஸ்பீச் பிரமாதமா இருந்துச்சிங்க அன்னைக்கு அப்படின்னா அவர் வந்து எந்த இடத்த சொல்ற அப்படின்னு கேட்பாராம். அவருக்கு இந்த புகழ்ச்சி பிடிக்காது. ஆகா ஓஹோன்னு பேசின உடனே அப்படி தலையில ஐஸ் வச்ச உடனே குளிர்ந்து போற ஆட்கள் நிறைய பேர் உண்டு. யாருக்குமே அப்படி பாராட்டினா வந்து அப்படியா நம்ம நல்லா பேசணுமா அப்படின்ற மாதிரி தோணும். ஆனா அந்த மாதிரி புகழ்ச்சிக்கு மயங்காதவன் தான் ஒரு நல்ல தலைவனாக இருக்க முடியும். இப்போ இவ்வளவு தூரம் இந்த கடந்த 26 தேர்தலுக்கு முன்பு பிஜேபி எப்படியாவது தமிழ்நாட்டை பிடிச்சிடணும்னு அமித்ஷா 6 தடவை வந்தது, நரேந்திர மோடி 3 தடவை வந்தது, இப்படியெல்லாம் வந்து அவங்க படையெடுத்துக்கிட்டு இருந்தாங்க. ரஜினி முகமது 17 முறை படையெடுத்த மாதிரி இவங்க படையெடுத்துக்கிட்டு இருந்த காலத்துல அவங்களுக்கு திரும்ப திரும்ப சரியான பதிலடி கொடுத்தது யாரு? திமுகவும் அண்ணா திமுகவுமா? கிடையாது. அவங்களுக்கெல்லாம் ஆட்சி வேணும்ன்ற ஒரு எண்ணம் இருந்ததுனால அவங்க அப்படியெல்லாம் வந்து மத்திய அரசை கொஞ்சம் இணக்கத்தோட கொண்டு போகணும், இல்லைன்னா தான் கல்வி தொகையெல்லாம் நிறுத்தி வச்சுட்டாங்கல்ல. அப்போ திமுகவை விட அண்ணா திமுகவை விட்டுருங்க, அதுதான் கூட்டணியா போச்சே. சரியான பதிலடி கொடுத்து கொண்டிருந்தவர்கள் 2-3 பெண்மணிகள். சொல்ல போனா யாரு? அட்வொகேட் 2 பேரு, அருள்மொழியும் மதிவதனியும். இன்னொன்னு வந்து டாக்டர், அவங்க பேர் எனக்கு டக்குனு ஞாபகம் வரல. அவங்க விசிகா கணேஷ் அவங்களோட வைஃப். அப்போ அவங்களும் சரி. டாக்டர் நந்தினி இல்ல, அவங்க பேர் வேற. அப்புறம் அந்த பெரியார் இயக்கத்தை சேர்ந்த ஸ்ரீவித்யா என்ற பெண். ஆக இந்த பெண்கள் தான் திரும்ப திரும்ப பதிலடி கொடுத்துக்கிட்டே இருந்தாங்க. அந்த மாதிரி புகழ்ந்தால் ஐயாவுக்கு பிடிக்காது. ஆனா அவர் ஏதாவது ஒரு தவறு செய்துட்டாருன்னு வச்சுக்காங்களேன், இது அதை விட நம்ம போற்றி அவரை வந்து ஃபாலோ பண்ண வேண்டிய ஒரு குணம். ஒரு தவறு செய்துட்டா ஒரு 10 முறை மன்னிச்சுக்கோங்க மன்னிச்சுக்கோங்க மன்னிச்சுக்கோங்கன்னு கேட்பாராம் தந்தை பெரியார். அப்ப மனசளவுல ரொம்ப எளிமையானவர், குழந்தை மனம் கொண்டவர். தெரியாம நடந்து போச்சு தவறு, மன்னிச்சுக்கோங்க மன்னிச்சுக்கோங்க மன்னிச்சுக்கோங்கன்னு 10 தடவை கேட்பார். அதாவது உணர்றாரு. கேட்கறதுன்னா அந்த வாய் வார்த்தை இல்ல, உள்ளுக்குள்ள உணர்றாரு. ஐயோ நம்ம தவறா பண்ணிட்டோமே அப்படின்ற அந்த ஒரு தப்பு பண்ணிட்டோம் அப்படின்ற அந்த குற்ற உணர்ச்சி. தவறி செய்வதுதான் தவறு என்பது, தவறி செய்வது. தப்பு என்பது தெரிந்து செய்வது. பெரியார் வந்து தெரிஞ்சு தப்பு பண்றவர் கிடையாது. ஏதோ ஒரு வாய் தவறுதலா ஒரு வார்த்தையோ, அது ஏதோ ஒரு கருத்து பிழையாகவோ என்ன நடந்தாலும் சரி, தவறுன்னு அவர் மனசுக்கு பட்டா 100 தடவை 10 தடவை மன்னிக்க. அது மாதிரி இன்னொன்னு, இப்ப நம்ம கிங் மேக்கர்னு யாரையோ சொல்றோம். உண்மையிலேயே கிங் மேக்கர் அப்படின்னா பெரியார். ஏன்னா 1952 வந்து காங்கிரஸுக்கு மெஜாரிட்டி இல்லாம போகுது. அப்ப என்ன பண்றாங்க, ஆந்திராவை சேர்ந்த பிரகாசத்தை வந்து முதலமைச்சரா கொண்டு வரலாம், கம்யூனிஸ்ட் வந்து அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணலாம் அப்படின்னு நினைக்கிறாங்க. அப்போ இவர் என்ன நினைக்கிறாரு, ஆந்திராக்காரரை கொண்டு வர்றதை விட நம்ம தமிழால கொண்டு வரலாம் அப்படின்ட்டு ராஜாஜிக்கு சப்போர்ட். ராஜாஜியும் இவரும் எப்படின்னா அவங்க நண்பர்கள்னு தெரியும். ராஜாஜி சேலத்துல சேர்மனா இருக்கும் போது ஐயா வந்து பெரியார் வந்து ஈரோட்ல சேர்மனா இருக்கார்.
அவர் ஒரு நகராட்சி தலைவராக இருந்து நிர்வாக பொறுப்பு வகித்தவர் என்பதனால அவருக்கு இந்த நிர்வாகம் ஆட்சி சம்பந்தப்பட்ட விஷயங்கள்லாம் அத்துப்படி. அவர் ஒரு வெறும் மேடை பேச்சாளரோ அல்லது வெறும் கொள்கை பிரச்சாரம் பீரங்கியோ சும்மா பேசிக்கிட்டு தெரிகிற ஆள் கிடையாது. அவருக்கு நிர்வாகம் தெரியும், ஆட்சி அரசாங்கம் எல்லாமே தெரியும், அனுபவப்பட்டவர். ஏழை மக்களுக்கு, ஏழை குழந்தைகளுக்கு ஆசிரமம் நடத்தினாரு, மாணவர்களுக்கு கல்லூரி நடத்தினாரு. அதனால சகல துறைகளிலும் அனுபவமும் அறிவும் பெற்றவர் பெரியார். அப்போ இவர் ராஜாஜியை சப்போர்ட் பண்ணி ஆந்திரா பிராமணர் வர்றதுக்கு பதிலாக தமிழ்நாட்டு பிராமணர் வரட்டுமே அப்படின்னு ஒரு கருத்து சொல்றேன். அப்போ திருவாரூர் கே தங்கராசு என்ன பண்றாரு, ஐயோ இவர் வரவே கூடாது, வந்தா இந்த தமிழ்நாடே குட்டிச்சவரா போயிரும்ட்டு ஒரு கட்டுரை எழுதின உடனே, ஐயா இதுல வந்த கட்டுரை விடுதலையின் சொந்த கருத்து அல்ல, கட்டுரையாளரின் கருத்துன்னு உடனே ஒரு மறுப்பு தெரிவிக்கிறார். ஏன்னா அப்ப இவரை கூப்பிட்டு சொல்றாரு, தம்பி ஒருத்தர் பதவிக்கு வர்றாருன்னா வர்றதுக்கு முன்னாடியே அச்சோ அப்பப்பா நாடு குட்டிச்சவரா போயிரும் அப்படின்னு சொல்லக்கூடாது. வரட்டும், பார்ப்போம், கொஞ்சம் டைம் கொடுப்போம், வெயிட் பண்ணுவோம், அதுக்கு பிறகு அவருடைய நடவடிக்கைகள் சரியில்லைன்னா அதுக்கு மறுப்பு தெரிவிப்போம் அப்படின்றாங்க. அப்போ சரின்னு ஒரு ராஜாஜி வந்துடுறாரு. வந்த உடனே அவருடைய கிறித்துவ புத்தி தெரிஞ்சிருது. குலக்கல்வி திட்டத்தை கொண்டு வரணும் அப்படின்னு. இங்க கவர்மெண்ட்ல பணம் இல்லை, இவ்வளவு ஸ்கூல் நடத்த முடியாது, அதனால 3000 ஸ்கூலை க்ளோஸ் பண்ண. எப்படின்னு பார்த்தாங்க, 3000 ஸ்கூலை மூடிட்டு பிள்ளைகள்லாம் பாதி நேரம் ஸ்கூலுக்கு வந்தா போதும், மீதி நேரம் அவங்க வீட்டுல அம்மா அப்பா என்ன வேலை பார்க்கறாங்களோ அந்த வேலையை பார்க்கட்டும். இப்ப துணி துவைக்கிறாங்க அப்படின்னா அதுக்கு மத்தியானத்துக்கு மேல துறைக்கு போய் துணியை அடிச்சு துவைக்கவோ மடிச்சு வைக்கவோ ஏதோ அந்த வேலைகளை பார்க்கட்டும். ஒரு தச்சா சாரி வேலை பார்க்கறவங்கன்னா மத்தியானத்துக்கு மேல பட்டறைக்கு போய் இந்த பிள்ளைங்க பசங்க ஏதாவது, அப்போ பொம்பளை பிள்ளைங்க இங்க ரொம்ப படிச்சிச்சு, பசங்க தச்சு வேலை பார்க்கட்டும். இந்த மாதிரி அவங்க அப்பா கூட இருந்து வேலையை பார்க்கட்டும் அப்படின்னு. அப்பதான் பெரியாருக்கு கோபம் வருது. இங்க பாரு, எல்லாரும் படிக்கணும், எல்லாரும் சமம், இவன் இந்த சாதியில பிறந்தவன் இந்த தொழில் தான் செய்யணும்ன்ற கட்டுப்பாடு கூடாதுன்றதுதான் எங்களுடைய கொள்கை. ஏன் நீங்க அதை நம்புறதுக்கு காரணம் ஜனாதனி. நீங்க ஜனாதனம்ன்றது இந்த ஜாதியில பிறந்தவே இந்த தான் செய்யணும்ன்றது. நாங்க அந்த சாதி அமைப்பையே உடைக்கிறோம், கிடையாதுன்னு சொல்றோம். எந்த சாதியில பிறந்தாலும் எந்த தொழிலும் செய்யலாம், அந்த மாதிரி நாங்க கொண்டு வரணும்னு நினைக்கிறோம். நீ தப்பு பண்றன்னு சொல்லிட்டு அதுக்கு பிறகு அவர் ராஜாஜியை எதிர்ப்பு தெரிவிக்கும் போது திருவாரூர் தங்கராசை கூப்பிட்டு, நீங்க 3 மாசத்துக்கு முன்னாடி எழுதுனது சரிதான் அப்படின்றாரு, பாராட்டுறாரு. அன்னைக்கு ஐயோ நீ ஏன் இப்படி அவசரப்பட்டு எழுதுனன்னு சொன்னவர், மறுப்பு தெரிவித்தவர் விடுதலையில, இன்றைக்கு அவர் நீங்க சொன்னது சரிதான் அப்படின்னு சொல்றாரு. சொல்லிட்டு அப்புறம்தான் எல்லா ஊர்லயும் எதிர்ப்பு போராட்டம், மேடை பேச்சு, பயங்கரமான போராட்டங்கள் ஆரம்பிச்சு சென்னைக்கே அவங்க அதை நோக்கி படையெடுத்து போறாங்க அப்படின்ட்டு தெரிஞ்ச உடனே ராஜாஜி பதவியை ராஜினாமா பண்றாரு. பண்றதோட இல்ல, அவர் ஒரு குறிப்பு எழுதி வச்சுட்டு போறாரு, அடுத்து வரும் ஆட்சி அவர்களை தண்டிக்க வேண்டும். நீ செய்ய வேண்டியது, பெரிய ஆள் தானே, தமிழ்நாட்டினுடைய பெரிய போஸ்ட்ல இருக்கிற நீங்க செய்ய வேண்டியது தானே. அதை விட்டுட்டு அடுத்து வர்ற ஆட்சி அவர்களை தண்டிக்க வேண்டும்னு எழுதி வச்சுட்டு அவர் ரிசைன் பண்ணிடுறாரு. அதுக்கு பிறகுதான் காமராஜரை சப்போர்ட் பண்ணி பெரியார் கொண்டு வர்றாரு. அதுதான் நான் சொல்றேன், கிங் மேக்கர் அப்படின்னு சொல்றதுக்கு காரணம் இதுதான். அதுக்கு பிறகு காமராஜர் வந்த பிறகு அந்த 3000 பள்ளிக்கூடத்தை அப்படியே வச்சிருந்து க்ளோஸ் பண்ணாம இன்னொரு 6000 பள்ளிக்கூடத்தையும் திறந்து 9000 பள்ளிக்கூடங்கள் காமராஜர் பீரியட்ல நடந்துச்சு. அப்ப அந்த பிள்ளைகளை படிக்க வைக்க வேண்டும் என்ற இவருடைய கொள்கை நிறைவேற்றப்படுகிறது. அதற்கடுத்து இன்னும் ஒரு 2 போராட்டம், அதை சொல்லிடுறேன். இந்த பிராமணர்கள் சாப்பிடும் இடம், அப்புறம் சூத்ரால் சாப்பிடும் இடம்னு இந்த ஹோட்டல்லே 2ஆ பிரிச்சு. பெரும்பாலும் அப்ப ஹோட்டல்ஸ் எல்லாம் இந்த பிராமணால் தான் நடத்துவாங்க. ஏன்னா அவங்க ஆட்கள் மத்தவங்க கையால சாப்பிட மாட்டாங்கன்றனால அவங்க தான் பொதுவா
சாப்பாடு வந்து காசுக்கு போடக்கூடாது, போட்டா அது பாவம்ன்றது ஒரு நியதி இருக்கு. ஆனா அவங்கள பொறுத்த அளவுக்கு எந்த நியதியும் கிடையாது. அதெல்லாம் நமக்குத்தான். ஊருக்கு உபதேசம்னு சொல்ற மாதிரி நமக்கு உபதேசம் பண்ணுவாங்க. ஆனா அவங்க எல்லா நியதிகளையும் மீறி நடப்பாங்க. அப்போ அவங்கதான் அந்த ஹோட்டல்ஸ் வச்சிருப்பாங்க. அங்க வந்து பிராமணர்கள் சாப்பிடும் இடம்னு ஒண்ணு ஒரு பகுதி. அங்க வந்து ஒன்லி பிராமின்ஸ் ஆர் அலவுடு. இன்னொரு பகுதியில சூத்ரால் சாப்பிடும். இந்த நிலைமை நம்ம தமிழ்நாட்டுக்கு வர்றதுக்கு இன்னும் எவ்வளவு நாள் ஆகும்னு நினைக்கிறீங்க? இந்த தடவை மட்டும் அதிமுக பிஜேபி கூட்டணி ஜெயிச்சிருந்தா நிறைய ஹோட்டல்ஸ்ல இந்த இது வந்திருக்கும். ஃபார் பிராமின்ஸ் ஒன்லி, ஃபார் நான் பிராமின்ஸ் போட்டிருப்பாங்க. நம்ம வந்து எப்படி மறுப்பு சொல்ல முடியும்? இல்லைங்க, நாங்க வெங்காயம் வெள்ளைப்பூடெல்லாம் இல்லாத சாம்பார் சாப்பிடுவோம், உங்களுக்கு அப்படி கிடையாது, அதனால நாங்க தனியா சாப்பிடுவோம், எங்களுக்குரிய குக்கிங் மெத்தட்ஸ், குக்ஸே வேற, உங்களுக்கு நான் பிராமின் குக்ஸ் சமைச்சா நீங்க சாப்பிடுவீங்க, நாங்க சாப்பிட மாட்டோம். இப்படி அவங்க அந்த ரூல்ஸ சொல்லும் போது அது சரி, அவங்க அதெல்லாம் சாப்பிட மாட்டாங்களா, நமக்கு வெங்காயம் போடலைன்னா இறங்காது, நம்ம ரொம்ப பெருமையா அந்த என்ன மேய்க்கிறது எருமை பேசுறது பெருமைன்ன மாதிரி பெருமையா பீத்திக்கிடுவோம். நமக்கு வெங்காயம் வெள்ளைப்பூடு இல்லைன்னா இஞ்சி பூண்டு விழுது இல்லைன்னா நமக்கு இறங்காது, வெங்காயம் போட்டு வதக்கலைன்னா நமக்கு இறங்காது, அப்படி இப்படின்னு சொல்லிக்கிட்டு அவன் நம்மளை மட்டம் தட்டுறான்றது தெரியாமலே நம்ம போய் நான் பிராமின் செக்ஷன்ல உட்காந்து சாப்பிடுவோம், அவங்க எல்லாம் பிராமின் செக்ஷன்ல உட்காந்து சாப்பிடுவோம். இதெல்லாம் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. நான் வெஜிடேரியன்னா ஹலால் ஃபுட்டு தனியா சர்வ் பண்ணுவாங்க, ஹலால் பண்ணாத ஃபுட்டு தனியா சர்வ் பண்ணுவாங்க. அப்ப முஸ்லிம்ஸ் அண்ட் நான் முஸ்லிம்ஸ்னு பிரிச்சு வைப்பாங்க. இதெல்லாம் நடந்திருக்கும். நடக்கிறதுக்கான 100% வாய்ப்பு இருந்தும் கூட எப்படியோ ஒரு அதிசயத்துலதான் இன்னைக்கு இப்படிப்பட்ட ஒரு மாற்றம் நடந்திருக்குது. அது இனி எப்படி இருக்கும்னு பார்ப்போம். பெரியார் சொன்ன மாதிரி டைம் கொடுத்துப்பாங்க. அப்போ இந்த பிராமணர்கள் சாப்பிடும் இடம்னு பிரிக்க கூடாது, எல்லாம் ஒன்னாதான் இருக்கணும்னா நான் பிராமின்ஸே சப்போர்ட் பண்ண மாட்டாங்க. அது எப்படி அவங்களோட நம்ம சேர்ந்து உட்காந்து சாப்பிடுறது? அவங்க நம்மளை வந்து உட்காந்து சாப்பிட விடுவாங்களா? அவங்க என்ன இருந்தாலும் பிராமணா இல்ல அப்படின்னு சொல்ற காலகட்டத்துல இவர் வந்து இந்த பிரச்சாரத்தை பண்றாரு. நம்ம எல்லாரும் மனுஷங்கடா, பிறப்புக்கும் எல்லா உயிர்க்கும், அவங்களும் நம்மளும் ஒண்ணுதான், எல்லாருக்கும் ரத்தம் சிவப்பு தான் அப்படின்லாம் சொல்லி இவங்களை எஜுகேட் பண்றது வேற பெரிய பிரச்சனை. நான் பிராமின்ஸ் எஜுகேட் பண்ணி கொஞ்சம் மேல கொண்டு வரணும், அவங்களுடைய சிந்தனையை உயர்த்தி கொண்டு வரணும். அதே நேரத்துல அவங்கள நீங்க ஒண்ணும் அப்படியெல்லாம் பெரிய கொம்பு கிடையாது, உங்களுக்கு ஒண்ணு நான் 2 கொம்பு முளைக்கல, நீங்க எங்களை மாதிரி மனுஷங்க தான் அவங்கள அந்த நினைப்புல இருந்து இறக்கி கொண்டு வரணும். ரெண்டும் சைமல்டேனியஸா பெரியார் செய்யறாரு. அப்போ மெட்ராஸ்ல வந்து திருவல்லிக்கேணியில முரளிஸ் கஃபேன்னு ஒரு ஹோட்டல், அவங்க நாங்க அழிக்கவே முடியாது அப்படின்றது. எல்லா இடங்கள்லயும் இந்த நம்ம இயக்க தொண்டர்களே போய் அழிச்சிருவாங்க. நீங்க என்ன சொல்றது, பிராமணால் சாப்பிடும் இடம்ன்றத அழிச்சிருங்க. அதுலதான் ஒரு கேலி கூட பண்ணுவாங்க, பிராமணர்கள் சாப்பிடும் இடம் அப்படின்றத பிராமணர் கள் சாப்பிடும் இடம் அப்படின்னு பிரிச்சு போட்டெல்லாம் ஒரு ஜோக் வரும். ஆக இந்த மாதிரி தீக்காவினரை அழிச்சிடுறாங்க. அழிச்சா நாடு முழுக்க அந்த போராட்டம் நடக்குது, சாப்பிட்ற இடத்துல பிரிக்க கூடாது. ஏன்னா காங்கிரஸ்ல வந்து பிராமண குழந்தைகளுக்கு தனியா, நான் பிராமின் பிள்ளைகளுக்கு தனியா அப்படி பிரிச்சு பிரிச்சு குழந்தைகளை பிரிச்சனாலதான் பெரியாரே வெளியே வர்றாரு, வாராகுட முரண்பட்டு காங்கிரஸை விட்டு. அதுக்கு பிறகு ஹோட்டல்லையும் இதே மாதிரி பிரிவினைகள் இருக்கு அப்படின்னும் போது இது 2ஆம் கட்ட போராட்டம். ஜாதிய இந்த சாப்பிடும் இடத்தில் ஈக்குவாலிட்டி இல்லைன்ட்டு 10 மாதம் அந்த போராட்டம் நடக்குது. இப்ப நம்ம ஜல்லிக்கட்டு போராட்டம் தான் நமக்கு தெரிஞ்சு கொஞ்ச நாள் நடந்துச்சு. அப்புறம் அந்த தூத்துக்குடி ஸ்டெர்லைட்லாம் ரொம்ப நாள் நடந்துச்சு, ஆனா அது ஒரு பகுதியில நடந்தது. இப்ப கூட ஒரு கரும்பு தொழிற்சாலை, கரும்பாலை, அதை வந்து க்ளோஸ் பண்ணக்கூடாதுன்னு ஒரு தூத்துக்குடி பக்கத்துல ஒரு இடத்துல 460 நாளோ என்னமோ போராட்டம் நடக்குது. ஆனா அந்த ஆலையை க்ளோஸ் பண்ணி அங்க வந்து ப்ரூவரி, இந்த சாராயங்காய்ச்சிற ஒரு தொழிற்சாலை வந்திருக்கு, வரப்போகுதுன்னு சொல்றாங்க. இதெல்லாம் ஒரு பகுதி. ஆனா நான் சொல்ற பெரியார் நடத்தின போராட்டங்கள்லாம் தமிழகம் முழுவதும் நடந்தது, 10 மாதம் நடக்குது. இந்த போராட்டத்தை நடத்தினவங்க யாரு? இவங்களுக்கெல்லாம் வீட்டுல உல வைக்கிறதுக்கு வேற வருமானம் கிடையாது. இந்த இன்னொரு புக் இருக்கு, அதுல சொல்றேன் என்னென்ன. டெய்லர் வேலை பார்த்தவரு, அவர் டெய்லர் வேலை பார்க்கணும், சாயந்தரம் ஆனா அந்த கூட்டத்துக்கு போகணும், பேசணும், மறுநாள் இன்னொரு ஊர்ல கூட்டம், அடுத்த நாள் இன்னொரு ஊர்ல கூட்டம், இப்படியே 30 நாள்ல 25 நாள் கூட்டத்துக்கு போய் பேசணும். அவங்கதான் பஸ் காசு கொடுத்து அனுப்பி விடுவாங்க, சாப்பாடு கொடுப்பாங்க, இவ்வளவுதான்.
வேற ஒண்ணும் அவங்களுக்கு பெரிய இதுல வருமானம்லாம் கிடையாது. மறுநாள் காலையில 8-9 மணிக்கு வந்து இங்க மிஷின்ல டக்கு டக்குன்னு அடிக்க ஆரம்பிக்கணும். இன்னொருத்தர் பாத்தீங்கன்னா தகரப்பெட்டி செய்யறவர், இந்த ட்ரங்க் பெட்டின்றோம்ல, இரும்பு பெட்டி, அது செய்யறவர். இப்படிப்பட்ட ஏழை தொழிலாளர்கள், ஒன்னும் பெரிய கோடீஸ்வரர்கள்லாம் இதுல வந்து பெருசா கலந்துக்கலாம். அவங்க சிலர் வந்து கொள்கை ரீதியாக ஆதரவு தெரிவித்து பண உதவி செய்யறாங்க. இப்ப இந்த கேஸ் புடிச்சிட்டு போயிட்டா அவங்களை வெளியே கொண்டு வர்றதுக்கு வக்கீல் வச்சு வெளியே கொண்டு வர்றது, கேஸ் அப்பீல் பண்றது, அந்த மாதிரி எல்லாம் சிலர் செய்திருக்காங்க, இல்லைன்னு சொல்லல. ஆனா இந்த பெருங்கூட்டமாக களத்துல இறங்கி பணி செய்யறது யாரு? களப்பணியாளர் யாரு? ஏழை எளிய மக்கள் தானே. அவங்களுக்கு இங்க வேலைக்கு, இங்க போராட்டத்துக்கு வந்துட்டா அங்க சாப்பாட்டுக்கு வேலைக்கு என்ன பதில்? ஒண்ணுமே இருக்காது. அப்படி கஷ்டப்பட்டுதான் இவங்க அந்த இயக்கத்தை வளர்த்தாங்க, சும்மா ஒண்ணும் இல்லை. அப்படி 10 மாதம் போராட்டம் முடிந்த பிறகு கடைசியில எல்லாரும் ஒத்துக்கிட்டாங்க, நாங்க வந்து பிராமணர்கள் சாப்பிடும் இடம், சூத்திரால் சாப்பிடும் இடம்னு பிரிச்சு சாப்பாடு போட மாட்டோம். ஆனா இப்பவும் பாருங்க, நீங்க நிறைய இடங்கள்ல இந்த பிளாட்ஸ் கட்டி வைப்பாங்க. அப்ப இந்த நான் பிராமின்ஸ் போனா ஒரு பக்கம் கொண்டு போய் காட்டுவாங்க, பிராமின்ஸ் போனா ஒரு பக்கம் கொண்டு போய் காட்டுவாங்க. அந்த பகுதி பாத்தீங்கன்னா ஒரு அக்ரஹாரம் மாதிரி வெறும் பிராமின்ஸா தான் அங்க இருப்பாங்க. இன்னொரு பகுதியில பார்த்தா அங்க வந்து நான் பிராமின்ஸ் இருப்பாங்க. இன்னும் அந்த நிலைமைகள் இருக்கதான் செய்யுது. இப்போ ஒரு திருவாரூர் தங்கராசு ஐயாவே சொல்றாரு ஒரு இடத்துல, ராஜா அண்ணாமலைபுரத்துல வந்து அரசாங்கமே பணம் கொடுத்து வீடு கட்டி கொடுத்துச்சு, அதாவது குறைந்த தவணையில கட்டி கொடுத்துச்சு. ஆனா அது ஒரு அக்ரஹாரம் மாதிரி வெறும் அரசு அதிகாரிகள் அந்த காலத்துல பிராமணர்கள் தானே, அவங்கதான் அதை ஆக்கிரமிச்சிருந்தாங்க. 90% அவங்கதான், ஒரு 10% தான். அந்த விவரமே வெளியில தெரியல. இப்ப பேப்பர்ல வந்தா தானே யாராவது அதுக்கு அப்ளை பண்ணுவாங்க, தெரியல. அவங்களுக்குள்ளேயே ஒரு ஸ்கீம் போட்டு நம்ம எல்லாரும் கவர்மெண்டே கொஞ்சம் பணம் கொடுக்குற மாதிரி, முதல்ல ஒரு 30% கொடுத்துறது, அப்புறம் நம்ம குறைந்த தவணையில. இப்பத்தானே ஹவுசிங் லோன் எல்லாம், அப்பெல்லாம் ஏது ஹவுசிங் லோன். அப்போ அவங்க அப்படி ஒரு ஸ்கீம் கொண்டு வந்து அவங்களுக்கு வீடு கட்டுறாங்க. அதுல ஒரு வீடு தங்கராசு ஐயா வாங்கி போயிடுறாரு. அப்ப அவங்களுக்கு பெரியார் அந்த வீட்டுக்கு வர்றது, அது அந்த கூட்டம், இந்த ஆட்கள் வந்து போறதெல்லாம் அவங்களுக்கு அவ்வளவு ஒரு அருவருப்பா கஷ்டமா இருக்குது. என்னடா இவனை கொண்டு வந்து யாரா உள்ள வச்சது, ஏன் இப்படி பண்றீங்க அப்படின்ற மாதிரி அவங்க எல்லாம் கட்டுக்கட்டுன்னு இருக்காங்க. அவங்களுக்கெல்லாம் அது தாங்கிக்கவே முடியல. அதுல பியூட்டி பாருங்க, திருவாரூர் கே தங்கராசு ஐயாவுடைய பொண்ணு வந்து பக்கத்து வீட்டுல இருக்கிற ஒரு சுகுமாரன் ஒரு பையனை லவ் பண்ணி அவங்க அந்த பையன் வந்து கல்யாணத்துக்கு சம்மதிச்சிருவாரு. ஏன்னா லவ் பண்ணிட்டு தப்பிச்செல்லாம் போக முடியாது தீக்காக்காரங்கிட்ட. அப்போ தங்கராசு ஐயா என்ன பண்றாரு, எம்ஜிஆர் முதலமைச்சரா இருக்காரு, அவர்கிட்ட போய் என் பொண்ணு கல்யாணத்தை நடத்தி வைக்கணும், நான் இங்கேயே கூட்டிட்டு வரேன், இங்கேயே நீங்க முடிச்சு கொடுத்துருங்க. ஏன்னா பெரியார் சொல்லியிருப்பார், 2 மாலை போதும், ஏதாவது ஒரு இடத்துல வச்சு மாலையை மாத்தி ஒரு பெரியவங்க முன்னாடி ஆசீர்வாதம் வாங்கிக்கங்க போதும், இதுக்கு தாலி, தங்கம், பட்டு சேலை, கோயில், சாமி இதெல்லாம் எதுவும் தேவையில்லை, நம்ம மனசுதான் அப்படின்னு சொன்னதுனால அது போதும்னு ஐயா சொல்லியிருக்காங்க. நம்ம சுயமரியாதை திருமணம் அப்படித்தான், அண்ணா வரவும் தானே சுயமரியாதை திருமணத்தை வந்து சட்டப்படி ஆக்குனாங்க. அப்ப அதுக்கு வந்து 2 மாலையும் மணமக்களும் இருந்தா போதும் அப்படின்னும் போது, இல்ல நீ ஏற்பாடு பண்ணு, நான் வந்து நடத்தி தரேன். எம்ஜிஆர் என்ன பண்றாருன்னா, கல்யாணம் முடிச்சாச்சு, மாப்பிள்ளையோட அம்மா அப்பா எங்க, அவங்க வரல, அவங்களுக்கு அவ்வளவு விருப்பம் இல்ல, எங்க இருக்காங்க, பக்கத்து வீடு வாங்கன்னு பொண்ணு மாப்பிள்ளைய கூட்டிகிட்டே போய் அந்த மாப்பிள்ளையோட அம்மா அப்பா வீட்டுல விடுறாரு எம்ஜிஆர். எம்ஜிஆர் வரும்போது என்ன சொல்ல முடியும், அவங்க இல்ல எங்களுக்கு விருப்பம் இல்ல, நாங்க எங்க வீட்டுக்குள்ள சேர்த்துக்க மாட்டோம்னு சொல்ல முடியுமா? இன்னொன்னு, எம்ஜிஆர் வந்து ரொம்ப கன்வின்சிங்கா பேசக்கூடியது. இப்போ நம்ம ஐயாவை பத்தி பேசும்போது எப்படி ஒரு மனதளவில் எளிமையானவர்னு பாக்குறோமோ, அந்த மாதிரி இந்த கஷ்டம் நஷ்டம் பெண்களுடைய வாழ்க்கை இப்படி எல்லாம் வரும்போது ரொம்ப தாழ்ந்து போய் இறங்கி போய் பேசுவார். பேசி இந்த பொண்ணோட வாழ்க்கை முக்கியம், உங்க மகனோட வாழ்க்கை முக்கியம், அவங்களுடைய சந்தோஷம், நீங்க இதெல்லாம் பார்க்காதீங்க, அவங்க குணத்தை பாருங்க, அவங்க தன்னளவுல சிறப்பா ஆளுக்கு ஒரு வேலை பாக்குறாங்க, குடும்பம் நடத்தி வந்துருவாங்க, நீங்க ஒண்ணும் மனசு கஷ்டப்படாதீங்க, உங்க பேரை காப்பாத்துவாங்க அப்படின்லாம் சொல்லி அவர் கொண்டு போய் பொண்ணு மாப்பிள்ளைய வீட்டுல விட்டுட்டாரு.
இனி வந்து ஒற்றுமையா தானே இருக்கணும் இரு வீட்டாரும். அந்த மாதிரி இப்ப நமக்கு என்ன தாலி எடுத்து கொடுக்க சொன்னாங்க, கல்யாணத்தை முடிச்சோம் வந்துட்டோம் அப்படின்னு இல்ல. திருவாரூர் தங்கராசு ஐயா மேல எம்ஜிஆருக்கு ரொம்ப பிரியம். ஒரு 10 வருஷம் நாங்க கொடி கட்டி பறந்தோம்னே போட்டிருக்காரு. ஏன்னா அவர் கலைஞர்கிட்ட ஒரு தடவை பேசும்போது கலைஞர் சொல்லுவாரு, நீங்க எல்லாரும் பேசாம திமுகவுல சேர்ந்துருங்க அப்படின்பாரு. அப்ப இவர் கேட்பாரு, ஐயா நாங்க திமுகவுல சேர்றதுனால திமுகவுக்கு என்ன நன்மை? உங்க கட்சிக்கு ஒரு நன்மையும் கிடையாது. ஏன்னா நாங்க போய் சாமி கும்பிடாதீங்கன்னு சொன்னா உங்க கட்சிக்கு யாராவது ஓட்டு போடுவாங்களா? அதனால வந்து உங்க கட்சிக்கு எந்த நன்மையும் கிடையாது. நாங்களும் அதுக்கு பிறகு நாங்க பிரச்சாரம் எல்லாம் பண்ணவும் முடியாது. நாங்களும் ஒண்ணும் இல்லாம போயிருவோம், உங்களுக்கும் லாபம் கிடையாது அப்படின்னு உடனே நீ இப்படித்தான் குதர்க்கமா பேசுவப்போ அப்படின்ட்டு போயிட்டாராம். சோ அந்த சுயம் இழத்தல்ன்றது வந்து தங்கராசு ஐயாவுக்கு விருப்பம் இல்லை. அவங்க திமுக கூட சேரல. வீரமணி மணியம்மை கூடயும் அவங்க முரண்பாடு ஏற்பட்டுத்தான் ஒரு பிரிவினர், அதுக்கு முன்னாடி களப்பணியாளர்களா இருந்தவங்க எல்லாருமே வெளியே வந்துடுறாங்க. ரொம்ப அந்த கூட்டத்துக்குள்ள கட்சிக்குள்ள இல்லாம வந்துடுறாங்க. எழுத்தாளர் அவளுக்கு ஒரு 2 நிமிஷத்துல அப்படி நிறைவு பண்ணுங்க. நிறைவு பண்ணிடலாம். 6:10 ஆயிடுச்சு. 6 மணிக்கு முடிக்கணும். 6:10 ஆயிடுச்சு. அப்புறம் வந்து அதுக்கு பிறகு இவர் வந்து இவங்க கொஞ்சம் பேரு அதிமுக சார்புல வந்து இருக்கிறாங்க. நிறைய அந்த பெரியார் 100ஆண்டு விழாவுல எல்லாம் இவங்க நிறைய செயல்பாடு இருக்குது. அடுத்து இவர் சொல்றாரு, இந்த அரசியல் சட்ட எரிப்பு போராட்டம் அதோட முடிச்சிடுறேன். அதுல வந்து சி சுப்பிரமணியம் அப்ப என்ன பண்றாருன்னா, இவங்க ரொம்ப இந்த ஆட்டம் அதிகமா இருக்குது, நம்பரும் கூடிருச்சு, அதனால இவங்களை வந்து கடுமையா தண்டிக்கணும்னு வர்றவங்களுக்கு எல்லாம் போராட்டத்துல கலந்துகிட்டவங்களுக்கு 3 வருஷ கடுங்காவல் 3000 ரூபாய் அபராதம்ன்றாங்க. இப்ப 3 வருஷம் உள்ள போயிட்டாங்கன்னா அந்த குடும்பமே ஒண்ணும் இல்லாம போயிடும். ஒரு 6 மாசம் 3 மாசம்னா கழக தோழர்கள் கொஞ்சம் பணங்காசு கொடுத்து அந்த குடும்பத்தை கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுவாங்க. ஏதோ இருக்கிற அண்டா குண்டாவை அடகு வச்சாது பிழைச்சுக்கிடுவாங்க. ஆனா 3 வருஷம் போனா ரொம்ப கஷ்டம். அது கடுமையா அடக்கி ஒடுக்குறாங்க. அப்போ பெரியார் வந்து ஒவ்வொரு சிறைவாசிகளா கோவை, திருச்சி, சென்னை, திருச்சி இப்படி போய் பார்த்துக்கிட்டு வர்றாரு. பெரியாரையும் பிடிச்சு உள்ள போட்டுறாங்க. உள்ள போட்டுட்டா முதல்ல பேட்சா கைதாகிறாங்க. ஒரு குரூப் போன பிறகு அடுத்த குரூப் திரும்ப போராட்டத்துக்கு வருவாங்க. ஒரு தடவை கைது பண்ணிட்டாங்கன்னு அமைதியா இருக்க மாட்டாங்க. இவங்களை கைது பண்ணோன்னு இன்னும் கொஞ்சம் பேர் அடுத்த போராட்டத்துல இறங்குவாங்க. இதுதான் திராவிட இயக்கத்தினுடைய ஒரு தன்மை. ஒரு முறை போராட்டம் ஒரு முறை கைதுன்னு இல்ல, தொடர் போராட்டம் தொடர் கைது. அப்புறம் பெரியாருக்கு வந்து 6 மாசம் கொடுத்துடுறாங்க. கொடுத்துட்டா அதுல என்னன்னா, அப்ப வந்து ஜெயில ஒரே ஒரு மண்சட்டி தான் கொடுப்பாங்க. அதுலதான் மலை ஜலம் கணும். அப்புறம் அதை கீழே ஊத்திட்டு கழுவிட்டு வந்து அதுலதான் சோறு வாங்கி சாப்பிடணும். இதுல ஐயாவுக்கு முடியாம போனதுல அவரை வந்து விடுதலை பண்ணிடுறாங்க முடியும் முன்பு. அவருடைய இறுதி ஊர்வலம் சிஎம்சி வேலூர்ல வச்சிருக்காங்க. அந்த இறுதி ஊர்வலம் தான் கின்னஸ்ல வராதது. ஆனா 140 கிலோமீட்டர் தூரம் அவருடைய அந்த உடலை எடுத்துக்கிட்டு வர்றாங்க இங்க சென்னைக்கு. வந்த பிறகு கின்னஸ்ல அண்ணாவினுடைய இறுதி ஊர்வலத்தில் கலந்து கொண்டவர்கள் வந்து 30 லட்சம் பேர்னு கணக்கு இருக்கு. ஆனா பெரியாருடைய இறுதி ஊர்வலத்தில் கலந்து கொண்டவர்கள் 40 லட்சம் பேர். அது பதிவாகல. ஆனா அதுதான் ரெக்கார்டு, உலக ரெக்கார்டு அப்படின்னு சொல்லி முடிக்கிறாரு. நான் வந்து இப்போ 3ல 1 பங்கு தான் சொல்லி இருக்கேன். இன்னும் 2 பங்கு சொல்ல வேண்டியது இருக்குது. ஆனா நேரம் எப்படி போச்சுன்னே தெரியல. ரொம்ப மகிழ்ச்சி எனக்கு இந்த வாய்ப்பை கொடுத்ததற்கு. இதனுடைய யூடியூப் லிங்க் எனக்கு கொஞ்சம் ஷேர் பண்ணுங்க. இளைய தலைமுறையினர் வந்து இவ்வளவு பாடுபட்டு நம்ம இந்த சமத்துவ நிலையை அடைந்திருக்கிறோம் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். நன்றி, வணக்கம். சிறப்பாக உரையாற்றி அவர்களுக்கு மனமார்ந்த நன்றியை ஒப்புக் கொள்கின்றோம். நன்றி அம்மா. வாழ்த்துறை வழங்குவதற்கு மதிப்பிற்கும் மரியாதை நடராஜர் ஐயாக்களே அன்று நினைத்தோன்றிருக்கிறோம். அப்புறம் தயாரிலே நம்மால் திருக்குறள் காமராஜர் ஐயாக்களே அன்று கேட்டுக்கொள்கின்றோம். பாருங்களேன். அனைவருக்கும் வணக்கம். இன்று நமது கலந்துரையாடுவோம் பேரவையில் அம்மா முனைவர் ராஜேஸ்வரி அவர்கள் திராவிடர் கழகமும் திருவாரூர் கே தங்கராசுவும் என்ற தலைப்பில் மிக 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 சிறப்பான ஒரு உரையை ஆற்றியிருக்கிறார்கள். முதலிலேயே அவருக்கு பாராட்டுகளை தெரிவித்துக் கொள்கிறேன். காமராஜ் ஐயாவுக்கு ஒரு வேண்டுகோள், இந்த தலைப்பில் திராவிட கழகமும்
என்று இருக்கிறது. திராவிட இக்கு வரக்கூடாது, திராவிடர் கழகம்தான் வர வேண்டும், இக் வரக்கூடாது என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். அடுத்து அம்மா அவர்கள் உரையின் துவக்கத்திலே சொன்னார்கள், இந்த இடஒதுக்கீட்டின் அடிப்படையிலே பதவிக்கு வந்த நமது மக்கள் பதவியில் உட்கார்ந்த பின்பு இந்த ரிசர்வேஷனே கூடாது சார் என்று பேசுகிறார்கள் என்று மிகவும் ஆதங்கப்பட்டு சொன்னார்கள். 50 ஆண்டுகளுக்கு முன்னாலே பம்பாயிலிருந்து வருகிற இல்லஸ்ட்ரேட்டட் வீக்லி என்ற ஆங்கில வார இதழில் அட்டைப்படமே பியூரோகிராட்டிக் பிராமணிசம் என்ற தலைப்பில் இதே செய்தியை அம்மா சொன்ன கருத்தை ஒரு பெரிய கட்டுரையாகவே அந்த இதழ் எழுதியிருந்தது என்பதை உங்களுடைய நினைவுக்கு கொண்டு வருகிறேன். எப்படி தாழ்த்தப்பட்ட மக்கள் ரிசர்வேஷனால் பதவிக்கு வந்த பின்பு ஒரு பார்ப்பானை போல அந்த பார்ப்பனியம் அவனை தொற்றிக் கொண்டது என்பதை அந்த கட்டுரை மிக அழகாக விளக்கி இருந்தது என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். அடுத்து ஐயா அவர்களுடைய சிக்கனத்தை பற்றி அருமையான ஒரு நிகழ்ச்சியை விவரித்தார்கள். அவருடைய கூட்டத்துக்கு வருகிறவர்களை பஸ் பிடித்து போக வேண்டும் என்று சொன்னால், ஏன் பஸ்ஸில் பயணம் செய்கிறீர்கள், பஸ் கட்டணத்தில் பாதி கட்டணத்தை எனக்கு கொடுங்கள், என் வேனில் வந்து விடுங்கள் என்று சொல்லி, அதிலையும் அவர் காசு பார்த்தவர், அது இருவருக்குமே நன்மையை தந்தது என்பதை மிக அழகாக எடுத்து சொன்னார். என்னுடைய சொந்த அனுபவத்தில் இன்னொரு செய்தியையும், தந்தை பெரியார் அவர்களின் அந்த பணம் வசூலிப்பதில் எந்த கொள்கையில் இருந்தார் என்பதை எடுத்து காட்டுவதற்காக என் வாழ்க்கையில் நடந்த ஒரு நிகழ்ச்சியை தெரிவித்துக் கொள்கிறேன். 1964-65 நான் கல்லூரியில் இறுதி ஆண்டு படித்துக் கொண்டிருந்தேன். மாணவர் தலைவராக இருந்தேன். அப்பொழுது எங்கள் மாணவர் மன்றத்திலே தந்தை பெரியார் அவர்கள் பேச வேண்டும் என்பதற்காக அவரை சந்திக்க சென்றேன். ஐயா, எங்கள் கல்லூரிக்கு வாருங்கள், நீங்கள் உரையாற்ற வேண்டும் என்று அவரை கேட்டுக்கொண்டேன். அவர் உடனே சரி என்று சம்மதம் தெரிவித்தார். அடுத்து, ஐயா, உங்களுக்கு கட்டணம் எவ்வளவு தர வேண்டும், பணம் எவ்வளவு தர வேண்டும் என்று கேட்டேன். அப்போது ஐயா என்ன சொன்னார் என்றால், உங்கள் கல்லூரி முதல்வர் யார் என்று கேட்டார். எனக்கு அப்பொழுதே புரிந்து கொண்டது எதற்காக கேட்கிறார் என்று. ஐயா, கல்லூரி முதல்வர் நான் பிராமின் யா, நாடார் சமூகத்தைச் சேர்ந்தவர் என்று சொன்னேன். உடனே, அப்படியா, நான் பாப்பா பிரின்சிபாலா இருந்தா 100 ரூபா வாங்குவேன், இது பரவாயில்ல, நம்ம ஆளுதான் இருக்கிறாரு, அதனால எனக்கு 50 ரூபா கொடுங்க போதும் என்று சொன்னார். பாருங்க, அந்த பணத்தை வாங்குறதுல கூட அந்த சமூக பார்வை தான். பாப்பா கல்லூரி பிரின்சிபாலா இருந்தா நான் 100 ரூபா வாங்குவேன், நீங்க 50 ரூபா கொடுங்க, தமிழன் தானே இருக்காரு அப்படின்னு சொன்னார். எனக்கு அது மிகுந்த மகிழ்ச்சியை தந்தது. அடுத்து திருவாரூர் தங்கராசு அவர்களை பற்றியும் சொன்னார்கள். நான் திருவாரூர் தங்கராசு அவர்களையும் சென்னையிலே நான் வசித்த போது அவரை கூட்டத்திற்கு அழைக்க சென்றேன். நண்பர்கள் சொன்னார்கள், அந்த மயிலாப்பூர் இந்து பெர்மனன்ட் ஃபண்டு சேர்மன் சண்முகம் என்று ஒருவர் இருக்கிறார், அவரை பார்த்தால்தான் தேதி வாங்க முடியும் என்று சொன்னார்.
அதனால் நான் அவரை பார்க்க சென்றேன். அவர் நான் ஒன்றும் தெரியாதவன் அப்பாவி என்ற நினைப்பில் திருவாரூர் தங்கராசு திருவாரூர்ல இருந்து வரணும், அங்க இருந்து டாக்ஸிக்கு ரொம்ப செலவாகும், போக வர டாக்ஸி நீங்க தான் பொறுப்பேற்றுக்கணும், அந்த பணத்தை கொடுக்கணும், அதுக்கு மேல அவருக்கு 200 ரூபாய் ஒரு கூட்டத்துக்கு கொடுக்கணும் அப்படின்னாரு. எனக்கு ரொம்ப அதிர்ச்சியா இருந்தது. என்னடா திருவாரூர்ல இருந்து டாக்ஸிக்கு என்ன ஆகிறது அப்படின்னு மலைப்போட திரும்பி விட்டேன். அப்புறம்தான் தலி பூங்குன்றன்ட்ட கேட்டேன். நம்ம திராவிடர் கழக துணை தலைவர் தலி பூங்குன்ற ஐயா என்னையா இப்படி சொல்றாங்க. ஐயோ நீங்க ஏன் சண்முகத்தை பார்த்தீங்க, அவர் ராஜா அண்ணாமலைபுரத்துல இருக்காரு, இதுதான் அட்ரஸ், நேர போய் பாருங்க பூங்குன்றேன். அப்புறம் தான் நான் பூங்குன்றன் அந்த ராஜா அண்ணாமலை மன்றத்தில் அவரை நேரில் சந்தித்தேன். அவர் மிக எளிமையாக அன்பாகவும் பழகினார். அவர் 100 ரூபாய் தாருங்கள், வந்து விடுகிறேன் என்று சொல்லிவிட்டார். அவரை அழைத்து என் பகுதி, நான் புயப்பேட்டை என்ற பகுதியிலே நான் வசித்தேன். அந்த பகுதியிலே பொதுக்கூட்டத்தில் ஐயா திருவாரூர் தங்கராசு அவர்களை பேச வைத்திருக்கிறேன் என்பதை பெருமையுடன் சொல்லிக்கொள்ள விளைகிறேன். அதே போல தந்தை பெரியார் அவர்கள் ஒரு சின்ன தவறை செய்தாலும் கூட மன்னிச்சுக்கோங்க என்று கேட்பார் என்று அம்மையார் அவர்கள் சொன்னார்கள். அந்த செய்தியும் என் வாழ்க்கையிலேயே நடந்திருக்கிறது என்பதையும் இப்பொழுது எடுத்து சொல்ல விரும்புகிறேன். எனது திருமணம் 1970 நடந்தது. நான் என் தந்தையிடம் சொன்ன ஒரே ஒரு நிபந்தனை, நான் சுயமரியாதை திருமணம் தான் முடிப்பேன், தந்தை பெரியார் அவர்கள் தலைமையில் அல்லது பேரறிஞர் அண்ணா தலைமையில் முடிப்பேன் என்று சொல்லியிருந்தேன். அது 69 அண்ணா அவர்கள் மறைந்து விட்டார். எனவே தந்தை பெரியார் அவர்கள் தான் என் திருமணத்திற்கு வர வேண்டும் என்று சொன்னேன். அதற்காக திருச்சியில தந்தை பெரியார் அவர்களை சந்தித்தேன். எனக்கு திருமண தேதியை என்னுடைய பெற்றோர்கள் நிர்ணயித்திருந்தார்கள். ஜாதகம் பார்த்து எது நல்ல தேதி என்று அவர்கள் கணித்து 8/2/1970 என்று என் பெற்றோர்கள் தேதி குறிப்பிட்டார்கள். ஜாதகம் பார்த்துதான். நான் அதோட திருச்சியில் ஐயா சந்தித்த போது தேதி என்ன என்று கேட்டார். நான் தேதி 8/2/1970 என்று அவர் குறித்து கொண்டார். நான் அப்பொழுது புதுக்கோட்டையிலே பணிபுரிந்தேன். மறுநாள் எனக்கு பெரியாரிடமிருந்து ஒரு தந்தி வந்தது. மீட் மீ டுடே ஈவினிங் என்று அந்த தந்தி இருந்தது. உடனே மாலையில் சந்தித்தேன், மறுநாள் மாலை. அப்பொழுது தந்தை பெரியார் அவர்கள் அந்த கட்டிலில் உட்கார்ந்திருந்தார். கட்டிலுக்கு முன்பு ஒரு நாற்காலி போடப்பட்டுள்ளது. அதில் என்னை உட்கார சொன்னார். உட்கார்ந்தவுடன் என் இரு கரத்தையும் பற்றி கொண்டு மன்னிச்சுக்கோங்க, தேதி நான் தப்பா சொல்லிட்டேன் என்றார். ஏன் நான் சின்ன வயசு ஒரே கத்திட்டேன். ஐயா இந்த வார்த்தையெல்லாம் சொல்லாதீங்க ஐயான்ட்டு பெரிய கத்தெல்லாம் கத்திட்டேன். அப்புறம் அந்த சென்னையில மாவே நாராயணசாமி என்ற திமுக பிரமுகர், தொழிற்சங்க தலைவர், அவருடைய மகன் திருமணத்திற்கு ஐயா அவர்கள் ஏற்கனவே ஒப்புக்கொண்டிருக்கிறார். அவர் எழுதிய இன்லாண்ட் லெட்டரை என்னிடம் கொடுத்து படித்து பாருங்கள் என்று. நான் வேண்டவே வேண்டாம், நீங்கள் அடுத்த தேதி சொல்றேன் அப்படின்னு. இல்லை, இதை படிக்கணும், தாங்கள் ஏற்கனவே ஒப்புக்கொண்டபடி 8/2/70 திருமணம் வைத்திருக்கிறேன் என்று எழுதியிருக்கார். இன்லாண்ட் லெட்டர் தான். அதை கைவிரலால எடுத்து சுட்டி காட்டி இதை பாருங்கிறார். நான் ஏற்கனவே ஒப்புக்கொண்டிருக்கிறேன், டைரியில எழுத மறந்துட்டேன், அதனால உங்களுக்கு 8/2 சொல்லிட்டேன்.
அதுக்கப்புறம் அடுத்த ஞாயிற்றுக்கிழமை தான் ஐயா, இந்த ஞாயிற்றுக்கிழமை இல்லைன்னா அடுத்த ஞாயிற்றுக்கிழமை அப்படின்னு. இல்ல தம்பி, அப்படி அவசரப்பட்டு சொல்லாதீங்க. ஊருக்கு போய் உங்க அப்பா அம்மாட்ட சொல்லி அவங்க குறிக்கிற தேதியில என்கிட்ட வந்து சொல்லுங்க, நான் ஒத்துக்கிறேன். அது எந்த தேதியா இருந்தாலும் நான் சம்மதிக்கிறேன். அப்போ கேட்டுவாங்கன்னு ஐயா வற்புறுத்தாங்க. நான் முடியவே முடியாதுன்னு சொல்லி 15/2 தான் பிடிச்சிட்டு வந்தேன். அதன்படி 15/2/1970 தந்தை பெரியார் அவர்கள் தலைமையில் திருமணம் முடித்து கொண்டவன் தான் நான் என்பதையும் அம்மா அவர்களுக்கு தெரிவித்துக் கொண்டு, நீங்கள் உங்கள் உரையை 1/3 தான் நான் முடித்திருக்கிறேன் என்று ஆதங்கப்பட்டீர்கள். அந்த ஆதங்கம் தேவையில்லை. அடுத்து 2 நாட்கள் அந்த மீதி 3/2 நீங்கள் முடித்துக் கொள்ளுங்கள். நீங்கள் சொல்லுகிற தேதியில் ஐயா காமராஜ் அவர்கள் ஒதுக்குவார்கள் என்ற நம்பிக்கையோடு நீங்கள் திரும்பவும் இந்த தொடரை முடியுங்கள் என்று அன்பான வேண்டுகோளை விடுத்து உங்களை வாயார மனதார வாழ்த்துகிறேன். வாய்ப்புக்கு நன்றி. வணக்கம். நன்றிங்க ஐயா. அடுத்ததாக வாழ்த்துறை வழங்குவதற்கு திருக்குறள் காமராஜர் ஐயாவுக்கு அன்பு நினைக்கின்றோம். திரு தையாண்டே இருக்குமாறு திரு பிரம்மநாயகம் ஐயாவுக்கு அன்பின் கேட்டுக்கொள்கின்றோம். வாங்க. செய்த காரியம் செய்த செய்யாமை ஆனந்திக்கணும். ஒருவன் செய்யத்தகாத செயல்களை செய்தாலும் கெடுவான், செய்யக்கூடிய செயலை செய்யாது விட்டாலும் கெடுவான். மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய எழுத்தாளர் சமரசம் செய்து முனைவர் திருமதி சேரன் அவர்கள் நான் இப்போதெல்லாம் என் நினைவில் வருகிறாரோ அப்போதெல்லாம் கூப்பிடும் போது உடனடியாக நம்முடைய தேவராஜ ஐயா மாதிரி அதுக்கு என்ன நான் பண்ணிடுறேன் அந்த மாதிரி சொல்லிடுவாங்க. அவங்களுக்கு நேரம் இல்லை அப்படின்னா நான் இன்னும் 2 நாள் போட்டு பேசுவேன். ஆனா இனிமே ஐயாவே ஆர்டர் போட்டாரு, சுப்ரீம் கோர்ட் ஆர்டர் மாதிரி. நீங்களே ஒரு தேதி சொல்லிட வேண்டியதான், மாதம் பிறந்தா ஒரு தேதி சொல்லிடுவோம், இதே மாதிரி வாரத்துல சொல்லிடுங்க. அது மாதிரி நிறைய விருதுகளை எல்லாம் வாங்கி ஒரு பணி செம்மல் விருதுகள்லாம் பண்ணி அது மூலியமா அளித்த அனுபவங்களை எல்லாம் நான் கூட வியந்து போன ஒண்ணு. ஒரு புத்தகத்தை படிச்சுட்டே போறாங்க, ஆனா அந்த எழுத்தாளரை அந்த ஆசிரியரை பார்க்க வேண்டும் நினைக்கிறேன். ஆனா அந்த புத்தகத்தினுடைய கடைசியில பார்க்கும்போது தான் வந்துட்டாருன்னு தெரியுது. அடடா அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சு. ஆனா உண்மையிலேயே நிறைய பேருக்கு தங்கராசு யாருன்னு தெரியாது. இன்னைக்கு எனக்கே கூட ஆச்சரியப்பட்ட ஒரு விஷயம் என்னன்னா, தமிழ் திரைக்கதை மற்றும் வசனகர்த்தா, இவர் பெரியாரின் கொள்கை பற்றாளர், மூத்த திராவிட கழகத்தின் மூத்த தலைவர். இவர் மிகப்பெரிய ஒரு வேலையை பண்றார். என்ன வேலைன்னா, ராமாயண பகுத்தறிவு என்ற புத்தகத்தை எழுதி வெளியிட்டு இருக்கிறார். காங்கிரஸ் அரசு அதை தடை செய்திருக்கிறது. ஆனால் இவர் எழுதிய ரத்த கண்ணீர் என்ற நாடகம், ரத்த கண்ணீர் என்ற படமாக்கப்பட்டு அதில் நடிகவேல் M.R. ராதாவை இவர் தான் நடிக்க வச்சிருக்கார், திருவாரூர் தங்கராசு அவர்கள். இவர் திருநான் சம்பந்தர் என்னும் ஒரு நாடகத்தை எழுதியிருக்கிறார். இப்படி பணியின் போகும்போது 1957 அரசியல் சட்டத்தை எதிர்த்து போராட்டங்கள் நடத்திய போது 3000 பேர் சிறை சென்றிருக்கிறார்கள். அதனை எதிர்த்து மாநிலம் முழுவதும் கூட்டங்கள் நடத்தி பண்ணியிருக்கார். இதுல ரத்த கண்ணீர் படத்துல கிருஷ்ணன் பஞ்சு இயக்கத்துல 1954 அந்த படம் வெளியே வருது. அப்படி வரும்போது இந்த படத்துல M.R. ராதா, S.S. ராஜேந்திரன், சந்திரபாபு மற்றும் பலர் நடித்திருக்கிறாங்க. இந்த போஸ்டர் நான் கூட பார்த்திருக்கிறேன். பார்த்தேன்னா நீங்களே கூட உங்களுக்கு கூட காட்டுறோம் பாருங்க. இந்த போஸ்டர் பார்த்தீங்கன்னா அதுல கிருஷ்ணன் பஞ்சு கீழே போட்டு திருவாரூர் தங்கராசு அப்படின்னு அந்த போஸ்ட்ல போட்டு, இது பழைய காலத்து போஸ்டர். பார்த்தீங்கன்னா இதுல கிருஷ்ணன் பஞ்சு
அப்படின்னு சொல்லி அதில் போட்டிருக்கோம். இப்போ உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். ஆனா இவர் தான் அந்த கிருஷ்ணன் பண்ணி நிறைய பேருக்கு திருவாரூர் கே தங்கராசு, திருவாரூர் தங்கராசன் போட்டிருக்கோம். அப்படிப்பட்ட வலிமையான எழுத்துக்களால் பகுத்தறிவுக்குள்ள ஏற்பட்ட தங்கராசை பேசியது மிக 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 அருமையாக இருந்தது என்று சொல்லி, தாங்கள் விட்ட இடத்திலிருந்து எப்போது தொடங்குவார்கள் என்பதை போல ஒரு படத்தின் இடைவெளி மாதிரி ஒரு மாசம் தள்ளி போகட்டும், அதுக்கப்புறம் இடைவேளை முடிஞ்சுன்னா படம் தொடங்குற மாதிரி ரொம்ப அருமையா தன்னைக்கே உள்ள அந்த ஆற்றுடந்தையில சிறப்பாக பேசி அமர்ந்திருக்கிற அவர்களுக்கு என்னுடைய பாராட்டுக்களையும் வாழ்த்துக்களையும் மீண்டும் மீண்டும் அந்த எழுத்துக்கள் படையில நான் கண்டிப்பா பண்றேங்கய்யா. இன்னொரு விஷயம் என்னன்னா, எப்பயுமே பதாகை வந்த உடனே உங்களுக்கு ஒரு அனுப்பும், அதில் சரியாக பார்த்து உடனடியாக அதை திருத்தி விட வேண்டும் என்ற எண்ணம் வந்து விட்டது. என்கிட்ட நான் அப்படியே அதை அனுப்பி விடுவேன். அதுல என்னன்னு கேட்டீங்கன்னா, அந்த எழுத்தாளர்கள் பேசக்கூடியவர்கள் திருத்தினால் மட்டும் உண்டு, இல்லைன்னா இல்லை. ஆனால் இன்றிலிருந்து நீதிபதி அவர்களுக்கு முதலிலேயே ஒரு படி அனுப்பப்படும் என்று சொல்லி நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம், வாழ்த்துக்கள். நன்றிங்க ஐயா. அடுத்ததாக வாழ்த்துறை வழங்குவதற்கு திலீப் பிரம்மநாயகம் ஐயா அவர்களை அன்புடன் அழைக்கின்றோம். தயாரிலே இருக்குமாறு தேவராஜ ஐயா அவர்களை அன்புடன் கேட்டுக் கொள்கின்றோம். பாருங்களேன். அழைத்ததற்கு நன்றி கொள்ளும்போது எங்கள் வாழ்வும் எங்கள் வளமும் மங்காத தமிழ் என்று சங்கே முழங்கும். இன்றைய சிறப்பு அழைப்பாளர் ஒரு நல்லதொரு தலைப்பை எடுத்துக்கொண்டு மிக உற்சாகமாக அந்த செய்திகளை தந்து கொண்டிருந்த நேரத்தில் காலம் அனுமதிக்கவில்லை தொடர்ந்து செயல்பட. மீண்டும் அடுத்த நிகழ்வுக்காக எல்லோரையும் காத்திருக்க வேண்டும். ஒரு விறுவிறுப்பான கதையில் தொடரும் என்று போட்டது போல ஒரு 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 கமா போட்டிருக்கிறாங்க. அதனால நீங்க ஒன்றும் கவலைப்பட வேண்டாம். நாங்கள் எல்லோரும் உங்களுடைய பொழிவை கேட்பதற்கு அவளோடு காத்துக் கொண்டிருக்கிறோம். மீண்டும் ஒரு முறை தங்களுக்கு வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் தெரிவிப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி கொள்கிறோம். வாய்ப்பிற்கு நன்றி, வணக்கம். நன்றிங்க ஐயா. அடுத்ததாக வாழ்த்துறை வழங்குவதற்கு தேவராஜ ஐயா அவர்களை அன்புடன் நினைக்கின்றோம். தயாரிலே இருக்குமாறு சாசா மணிமேகலை அம்மா அவர்களை அன்புடன் கேட்டுக்கொள்கின்றோம். பாருங்களேன். அதாவது அந்த நினைவலைகள் புத்தகத்தை ஒரு மாசம் தான் இருக்கும். அவங்க தங்கராஜ் ஐயாவோட மருமகன் பிரசாத் தான் கொடுத்தாரு. அந்த புக்கை நான் 2-3 டைம் படிச்சேன். ஆனா அந்த 2-3 டைம் படிச்சதுல வந்த ஒரு மகிழ்ச்சி, ஒரு திருப்தி இருக்குங்க. அதை விட இன்னைக்கு இத்தனைக்கு நம்ம இன்டர்வல் வரல தான் கேட்டிருக்கோம், இன்னும் கிளைமேக்ஸுக்கே போகல. அந்த இன்டர்வல் வரையிலையும் என்ன ஒரு அழகா ஒரு நம்ம திருவாரூர் தங்கராஜ் ஐயா இருக்காரோ அப்படி ஆனா ஒண்ணு, அம்மாவுக்கும் எங்களுக்கும் அவங்க எங்க வீட்டு மகாலட்சுமி, அவங்க நல்லாதான் பேசுவாங்க. அதை நாங்க சொல்லவே வேண்டியது இல்லை. அது தமிழ் அமுதுலையும் சரி, தமிழ்நாடு கலந்துரையாடலையும் சரி, என்னைக்கு எந்த சபையில் இருந்தாலும் நல்லா பேசுவாங்க. இப்ப அவங்க கிட்ட இருக்கிற ஒரே ஒரு ரிக்வெஸ்ட் என்னன்னா, கிளைமேக்ஸுக்காக நாங்க ரெடியா இருக்கோம், அதனால கிளைமேக்ஸை தவறாம நீங்க சொல்லணும். அதுதான் எங்களுடைய கோரிக்கை. அதுதான் நான் சொல்லணும். நன்றிங்க ஐயா. அடுத்ததாக வாழ்த்துறை வழங்குவதற்கு சாசா மணிமேகலை அம்மா அவர்களை அன்புடன் அழைக்கின்றோம். தயாரிலே இருக்குமாறு ஜானகி அம்மா அவர்களை அன்புடன் கேட்டுக்கொள்கின்றோம். பாருங்கள் அம்மா. அம்மா நீங்க ஒளித்தடியில இருக்கீங்க அம்மா. பேசுங்க கூப்பிட்டாங்க.
உங்களதான் கூப்பிட்டுருக்காங்க டீச்சர். அம்மா நீங்க சீக்கிரம் ஒளித்தேடல் சீக்கிரம் இல்லை, எனக்கு முன்னால இன்னொருத்தர் கூப்பிட்டாங்க ஐயா. அதுக்கு பிறகுதான் என்ன கூப்பிடுவாங்க. பேசலாமாமா நானு? அவங்க மணிமேகலை அம்மாவா? ஆமா சாசா மணிமேகலை அம்மா கூப்பிட்டீங்க ஆமா ஐயா. அம்மா அம்மா நீங்க மியூட்ல இருக்கீங்க. அவங்களுக்கு ரொம்ப நாள் ஒளித்தடை செய்யலையாடாமா? சரிம்மா. ஐயா பாட்டி ஐயா பேசட்டுமாமா? அவங்க வராங்களா? கூப்பிடுமா. அடுத்ததாக வாழ்த்துறை வழங்குவதற்கு ஜானகி அம்மா அவர்களே அன்பு அழைக்கிறேன். அம்மா வராங்க. இப்பொழுது வாய்ப்பு கிடைத்து விட்டதம்மா. மிக்க மகிழ்ச்சி, மிக்க மகிழ்ச்சி. நானும் ஒலித்தடையை எடுத்து எடுத்து பார்க்கிறேன், எடுக்கத்தான் முடியவில்லை தவிர இந்த அலைபேசியும் அடுத்தவருடைய அலைபேசி இருந்தாலும் கிடைத்ததில் மிக்க மகிழ்ச்சி அம்மா. நான் கலந்து கொண்டதே இன்றைக்கு நீண்ட நாட்களுக்கு பிறகு அம்மையாருடைய உரை கேட்க வேண்டியே, அதிலும் அளப்பரிய உரையாக இந்த அவையை அம்மா அவர்கள் இன்றைக்கு கொண்டு சென்றிருப்பது நல்ல செவிமடுத்தோரின் குருதி கொப்பளித்திருக்கும் எழுச்சி மிகுந்த உரையாக அப்படித்தான் இருந்ததம்மா. நீதிமான் ஐயா எந்த இடத்தை முடித்தார்களோ அதனை தொட்டே எடுத்து சொல்ல வேண்டும் என்றுதான் விழைந்தேன். தாங்கள் தான் நாளையும் தந்து தொடர் பொழிவாக இதனை கொண்டு செல்ல வேண்டும் என்ற அந்த ஆதங்கம்தான் இருந்து கொண்டே இருக்கிறது. தந்தை பெரியார் ஐயாவை தங்கராசு மாணவியாளர்கள் அவர்கள் எல்லாம் எடுத்து பேசுவது என்றால் தங்களுக்கு நேரம் போதுமா என்ன? எத்தனை மணிக்கு தந்தாலும் எடுத்து சொல்வீர்கள் என்பதான செய்தியை தங்களிலே அப்படியே உள்வாங்கி வைத்திருக்கிறீர்கள் என்பதுதான் நன்றி பெருக்காய் இன்றைக்கும் தாங்கள் இங்கே கொண்டு வந்து நிறுத்தியிருக்கும் இந்த உரை என்பேன். ஆமாம்மா, நாம் எல்லோருமே ஏதோ ஒரு அந்த ஆற்றாமையிலிருந்து இன்னும் விடுபடாத நாளில் தான் இப்பொழுது இருந்து கொண்டிருக்கிறோம். இருந்தாலும் தங்கள் உரை நிறைய பேரை சிந்திக்க தூண்ட வேண்டும். தொடக்கத்தில் கூறினீர்கள் பேரறிஞர் அண்ணா அவர்கள் அந்த துண்டு போடுகிற அந்த கலாச்சாரம் அது எங்கிருந்து வந்திருக்கிறது என்றால் நாம் அதனை ஆழமாக எண்ணி பார்க்கிறோம். மாறி மாறி துண்டு போடுவது எதற்காக என்ற அந்த ஒரு ஆழமான எண்ணம் தான் இப்பொழுது என் குருதியிலும் என்ன சொல்வது என்றே தெரியவில்லை. இதை விட என்ன செய்தால் இவர்கள் நன்றி பெருக்காய் தன்னுடைய வாரிசுகளை எல்லாம் இங்க நீதிமான் ஐயா அவர்கள் எல்லாம் பெரியாரியலாக வாழ்ந்து கொண்டு வந்திருக்கும் அந்த விதத்தில் கொண்டு வருவார்கள் என்பது சொல்ல தெரியவில்லை. நாம் ஏதோ நம் வீட்டில் எதனையோ இழந்தாற் போல்தான் இந்த இடைப்பட்ட நாட்கள் நாம் இருந்து கொண்டே இருக்கிறோம். அதற்கு தங்களுடைய உரை இன்று ஒரு உரமாக ஊக்க மருந்தாக அப்படி இருந்தது. புரட்சி தலைவர் அவர் எம்ஜிஆர் மாக்கோரா அவர்கள் தாங்கள் பெரிதனை எண்ணுபவர். ஊடக உரைகளை கேட்கிறோம். எத்தனை விஷயங்கள் இருந்தாலும் ஒரு உண்மையை ஆணித்தரமாக எல்லா இடங்களிலும் அது அமைப்பாயினும் சரி ஊடகமாயினும் சரி தாங்கள் எடுத்து வைக்கிற அந்த உரையின் தாக்கத்தை செவிமடுத்துக் கொண்டே வருகிறோம் அம்மா. இதற்காக தாங்கள் எல்லாம் பாடுபட்டீர்கள். இனி நாம் என்ன செய்ய வேண்டும்? இன்றைக்கும் ஆசிரியர் ஐயா அவர்கள் தன்னுடைய தள்ளாத இந்த வயதிலும் பரப்புரையை கொண்டு செல்கிறாரே, எதற்காக அறிவுறுத்தினார்? அவருக்கும் உள்ளுக்குள் இருக்கும் அந்த திமுகவும் அதிமுகவுமாக இருந்து மக்கள் நல்வழிப்படுத்தினால் கூட அது நன்றாகத்தான் இருக்கும் என்பதாக அந்த விதமாகத்தான் தாங்கள் மிகவும் எண்ணி பார்க்க செய்த இடமாக தோன்றியது. மற்றபடி எம் ஆர் ராதா மன்றம், எம் ஆர் ராதா அவர்களை இன்னைக்கே தங்கராசு ஐயா வருவீர்கள் என்ற ஆழமான நம்பிக்கையுடன் பெரிய மனம் இல்லாமல் தங்களை நேரில் சந்திக்க வேண்டும் என்ற ஒரே தாக்கத்துடன் என்னுடைய மகிழ்வையும் நாம் இதை எங்கெல்லாம் கொண்டு சேர்க்க வேண்டும் என்ற ஆற்றாமையுடனே தமிழ்நாடு கலந்தருடைய பேரவைக்கும் நன்றி கூறி இடம் சார்கிறேன். வாருங்கள் அம்மா, அடுத்தடுத்து வந்து விடுங்கள். நன்றி அம்மா, நன்றி. நன்றிங்க அம்மா. அடுத்ததாக வாழ்த்துறை ஜானகி அம்மாவுடைய அன்பு நடைபெற்றோம். தயாரிலே இருக்குமாறு எண்பதாம் அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். வாருங்கள். அனைவருக்கும் என்னுடைய இனிய மாலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். தொடர்ந்து இந்த அவையானது
பகுத்தறிவு சிந்தனை சிதறல்களால் நிறைந்து கொண்டிருக்கிறது. பெரியார் வழி ராஜேஸ்வரி அம்மா அவர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த கருத்துக்கள் பேசுபவர் ஒரு எண்ணத்தில் பேசினால் புரிந்து கொள்பவர்கள் வேறு விதமாக புரிந்து கொள்வார்கள். பொதுவாக இன்று சமூகத்தில் யாராவது ஒருவர் ஜாதிகள் இல்லை, ஜாதி இல்லை என்று பேசினால், ஜாதி இல்லை என்று சொல்கிறாய், அப்ப நீ என்ன ஜாதி என்று கேட்கும் நிலைமையில் தான் இருக்கிறோம். அதே மாதிரி பெரியார் உருவாக சென்று பிரச்சாரம் பண்ணவில்லை என்றாலும் அவருடைய வார்த்தைகள் நம்ம அனைவரையும் அச்சுறுத்தி கொண்டுதான் இருக்கிறது. இருந்தாலும் எனக்கு இந்த உரை மிகவும் மனதிற்கு தொட்டதாகவும் பிடித்ததாகவும் இருந்தது. அம்மா அவர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி அம்மா. நன்றி அம்மா. அடுத்ததாக வாழ்த்துறை வழங்குவதற்கு இனிமான அவர்களை நினைக்கின்றோம். பாருங்கள். அனைவருக்கும் வணக்கம். அம்மா அவர்கள் உரை கேட்கிறப்ப மெய் சிலுக்க வைக்குது. ஏன்னா நம்ம வரலாற்றுல படிக்கிறத விட நேரடியா ஐயா எல்லாம் நேரடியாவே பார்த்துக்கிறோம். அவங்களாம் ரொம்ப பாக்கியசாலின்னு தான் நான் நினைக்கிறேன். ஏன்னா நாங்கெல்லாம் வெறும் போட்டோல மட்டும்தான் பார்த்துருப்போம், டிவில இல்லாட்டி நீங்க சொல்ற விஷயத்தை தான் நாங்க கேட்டிருப்போம். ஆனா அந்த மாதிரி ஒரு பெரும் மாமனிதர் எல்லாம் நேரிலேயே சந்திக்கக்கூடிய வாய்ப்பு கிடைச்ச ஐயாவை நிஜமாவே மனதார வாழ்த்துறோம். உங்க உரை ரொம்ப அருமையாக இருந்தது அம்மா. நாங்க நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்க நிறைய வாய்ப்பாக அமைந்தது. நீங்கள் மறுபடியும் வரும்போது உங்க உரைக்காக நான் காத்திருக்கிறேன். நன்றி, வணக்கம். நன்றி அம்மா. காணல் உரை. இன்றைய சிறப்பழைப்பாளர் அம்மா அவர்களை காணல் உரை வழங்கி சிறப்பிக்க அன்று நினைக்கின்றோம். காணல் உரையில் தாங்கள் இந்த கலந்துரையாடுவோம் பேரவையில் கலந்து கொண்டு உரையாற்றிய அனுபவத்தையும் ஏதேனும் கருத்துக்கள் பற்றி இருந்தால் அந்த கருத்துக்களையும், மேலும் இந்த பேரவை சிறப்பாக நடைபெறுவதற்கு கருத்துக்கள் இருந்தால் அந்த கருத்துக்களை பகிருமாறு இன்றைய சிறப்பழைப்பாளர் அம்மாவை அன்று நினைக்கின்றோம். பாருங்கள். கருத்துரை கேட்டதற்கு நன்றி, வணக்கம். சிறப்பாக நடந்து கொண்டிருக்கிற இந்த நிகழ்வு தொடர்ந்து பல நாட்களும் நடப்பதை அறிகின்றேன். அதனால் எனக்கு மிகுந்த மகிழ்ச்சி. ஏனென்றால் சனி ஞாயிறு என்னால் கலந்து கொள்ள இயலாது என்ற போது புதன்கிழமை கலந்து கொள்ளுங்கள், பின்பு இன்றைக்கு புதன், வெள்ளிக்கிழமை ஒரு முறை கலந்து கொள்ளும்படி சொன்னார்கள். வெள்ளிக்கிழமை கலந்து கொள்ளுங்கள் என்றெல்லாம் சொல்லும்போது எனக்கு மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கின்றது. இல்லை என்றால் தமிழமுது நிகழ்ச்சியில் என்னால் கலந்து கொள்ளவே முடியாது. பெரும்பாலும் கூட்டங்கள் வார இறுதியில் நாட்களில் தான் நடைபெறுகின்றன. இந்த ஒரு கூட்டம் மட்டும்தான், அமைப்பு மட்டும்தான் வார நாட்களிலும் கூட்டங்களை நடத்துகின்றது. அதற்காக நான் என்னுடைய மனமார்ந்த பாராட்டுதல்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த பாராட்டுதல்கள் வாழ்த்துரை வழங்குகின்றவர்கள் இவர்களுடைய பங்கேற்பு மிகவும் சிறப்பாக இருக்கிறது. சில கூட்டங்களில் 1-2 பேர் வாழ்த்துரை வழங்குவார்கள், மீதி பேர் அதனை செவிமடுத்து கேட்பது, அதாவது பதில் உரை கூறுவது கிடையாது. கூட்டத்திற்கு கலந்து கொண்டு போய்விடுவார்கள். இவ்வாறு இருக்கின்ற காரணத்தினால் இந்த அமைப்பு நடத்துகின்ற கூட்டங்கள் எனக்கு மிகவும் பிடித்திருக்கின்றது. என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். நன்றி, வணக்கம். நன்றி அண்ணா. இத்துடன் 2ஆம் பகுதி நிறைவடைந்திருக்கிறது. 3ஆம் பகுதி கலந்துரையாடுவோம் பேரவை தமிழ்நாடு நடத்தும் திராவிட காலம் நிகழ்வியல் 2262, நாள் 26/5/2026, அறிவன் கிழமை. இன்றைய சிறப்பழைப்பாளர் அம்மா அவர்கள் இன்று நம்மிடம் உரை வழங்கியமைக்காக அம்மா அவர்களுக்கு மனமார்ந்த நன்றி தெரிவித்துக் கொள்கின்றோம். நன்றி அம்மா. இன்றைய சிறப்பழைப்பாளர் அம்மா அவர்களுக்கு பாராட்டு சான்றிதழ் புலனம் மூலமாக வழங்கப்படும். நன்றி உரை. இன்று திருக்குறள் கூறிய சகோதர சகோதரியர்கள் அனைவருக்கும் நன்றி தெரிவித்துக் கொள்கின்றோம். இன்றைய குரலும் பொருளும் வரலாறு செய்து வழங்கிய பிரம்மநாயகம் ஐயாவுக்கும் நன்றி தெரிவித்துக் கொள்கின்றோம். நன்றியா. இன்று இசைப்பாடல் வழங்கிய திருமொழிப்பண தீகாரசன் ஐயாவுக்கும், சின்னவர் படைக்கு பாக் திருமதி அன்னபூர்ணி அம்மாவுக்கும் நன்றி தெரிவித்துக் கொள்கின்றோம். தொடர் வருகையாளர் அனைவருக்கும் நன்றி தெரிவித்துக் கொள்கின்றோம். முன்னாள் நல் ஒருங்கிணைப்பாளர் அனைவருக்கும் நன்றி தெரிவித்துக் கொள்கின்றோம். தலைமை ஒருங்கிணைப்பாளர் நான் ஒரு IAS அகாடமி இயக்குனர் பேராசிரியர் தமிழன் ஐயா அவர்களுக்கும்,
கண்ணம்மாள் அம்மா அவர்களுக்கு மனமாண்டி தெரிவித்துக் கொள்கின்றோம். அழைப்புதல் மற்றும் பாடு சான்றிதழ் வடிவம் தரும் ஷாமிலி அம்மாவுக்கு மனமாண்டி தெரிவித்துக் கொள்கின்றோம். மீண்டும் நாளை மாலை 5 மணிக்கு இணைவோம். மானமும் அறிவும் மனிதனுக்கு அழகு மனிதனாக்குவோம், தமிழை தமிழாக்குவோம், தமிழை தமிழாகவே அழைவோம். அனைவருக்கும் நன்றி, வணக்கம். நன்றிங்க ஐயா, நன்றிங்க. சிறப்பு முதல் பிரதி ஒருங்கிணைந்த இசான் அவர்களுக்கும் 2ஆம் 3ஆம் பகுதிகளில் சிறப்பாக ஒருங்கிணைத்த குரல்மது அவர்களுக்கு வாழ்த்துக்களும் பாராட்டுகளும். மீண்டும் நாளை மாலை 5 மணிக்கு சந்திப்போம் என்ற நம்பிக்கையை வெளிப்படுத்தி அனைவரும் ஒப்புதலோடு இணையத்தை நிறைவு செய்கிறோம். நன்றி, வணக்கம்.